ஓம் சாந்தி. 25/7/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல்ல அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மலாம் இறை மாணவர்கள். நம்ம ஆத்ம அபிமானி நிலையிலிருந்து பாபா என்ன சொல்றாங்கன்னு மிக கவனமா கேட்கலாம். இனிமையான குழந்தைகளே, குட்டிக்கரண விளையாட்டை நினைவு செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. குட்டிக்காரணம் போடுறது இல்லையா, அப்படியே தலை கால் அப்படியே மாறி மாறி குட்டிக்காரணம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம தேவதையா இருந்தா நம்ம மனுஷனாயிட்டோம். இந்த குட்டிக்காரண விளையாட்டை நினைவு செய்யுங்க. இந்த விளையாட்டுல முழு சக்கரத்தின் பிரம்மா மற்றும் பிராமணர்களின் ரகசியமே அடங்கி இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த குட்டிக்காரண விளையாட்டுல தான் நம்ம இந்த முழு சக்கரம், இந்த சிருஷ்டி சக்கரத்திலேயே பிரம்மா மற்றும் பிராமணர்கள், பிரம்மா மட்டும் கிடையாது, அவர் கூடவே சேர்ந்து பிராமணர்கள் எல்லாருடைய ரகசியமும் அடங்கி இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. கேள்வி: சங்கமயுகத்துல பாபாவிடமிருந்து அனைத்து குழந்தைகளுக்கும் என்ன ஆஸ்தி கிடைக்கிறது? இந்த சங்கமயுகத்துல பாபா நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. பாபா கிட்ட இருந்து நமக்கு என்ன ஆஸ்தி இப்ப கிடைக்குது? பதில்: ஈஸ்வரிய புத்தியினுடைய ஆஸ்தி கிடைக்குது. இப்ப பாபா நம்மள அவர் மாதிரியே மாத்திட்டு இருக்கிறாரு. முரளியில நிறைய நமக்கு ஆசிரியராகி பாடம் எடுத்து அவர் எப்படி பார்க்குறாரு, அவர் எல்லாரையும் எப்படி பார்க்குறாரு, கோவப்படாதீங்க இப்படிலாம் சொல்லி நம்மளை மாத்துறாரு இல்லையா, அந்த புத்தியை மாத்துறாரு. ஈஸ்வரிய புத்தியினுடைய ஆஸ்தியை தான் இப்போ கொடுத்துட்ருக்கிறாரு. வந்தவுடனே நம்ம புத்தியை தான் மாத்துறாரு. ஏன்னா புத்தியில தான் நிறைய மாயா ராவணன் உட்காந்துக்கிட்டு தவறா அந்த மன வழி பிற வழியெல்லாம் போயிட்டு புத்தி தான் கெட்டு போச்சு. இப்போ புத்தியை தான் பாபா மாத்துறாரு. ஈஸ்வரனுக்குள் என்ன குணம் இருக்கிறதோ அதை நமக்கு ஆஸ்தியாக கொடுக்கின்றார். இப்போ அவர்கிட்ட என்னென்னலாம் குணம் இருக்குது? அவர் சக்திசாலியா இருக்கிறாரு, தூய்மையா இருக்கிறாரு, தூய்மை கடலா இருக்கிறாரு, சர்வ சக்திவானா இருக்கிறாரு, அப்புறம் சுகக்கடலா இருக்கிறாரு, அன்பு கடலா இருக்கிறாரு, மகிழ்ச்சி கடலா இருக்கிறாரு, எல்லாத்துலேயும் கடலா இருக்கிறாரு. அந்த குணங்களின் கடலாவே அவர் இருக்கிறாரு. ஞானக்கடல், ஆனந்த கடல்ன்ட்டு எல்லாத்துலேயும் கடலா இருக்கிறாரு. ஒவ்வொரு குணமும் அவருக்குள்ளார நிறைஞ்சு இருக்குது. அந்த குணத்தெல்லாம் நமக்கு ஆசையா இப்போ கொடுக்குறாரு. நம்முடைய புத்தி வைரத்தை போல தங்கமாக ஆக்கி கொண்டிருக்குது. இப்போ நம்மளுடைய புத்தி வைரம் மாதிரி ஆயிட்டு இருக்குது சொல்லி சொல்றாரு. தங்கம் மாதிரியும் வைரம் மாதிரியும் ஆயிட்டு இருக்குது. இப்போது நாம் பிராமணராகி பாபாவிடமிருந்து மிக பெரிய பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டிருக்கோம். இப்போ நம்ம பிகே ஆனதுல பாபா கிட்ட பெரிய பொக்கிஷத்தை எடுத்துட்டு இருக்கிறோம். எல்லா கஜானாவும் இப்ப நம்ம கிடைச்சிட்டு இருக்குது. அனைத்து குணங்களாலும் நம்முடைய புத்தி என்ற பையை நிரப்பி கொண்டிருக்கிறோம் சொல்லி பாபா சொல்றாங்க. எண்ணம் போல வாழ்வுன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நம்மளுடைய வாழ்க்கை. அத மாதிரி இப்ப நம்ம என்னெல்லாம் நம்ம பாபா கிட்ட நிரப்பிக்கிறோமோ அதை தான் நம்ம எடுத்துட்டு போறோம். ஓம் சாந்தி. இன்று சத்குருவார் வியாழக்கிழமை, பிரகஸ்பதி வாராகும். நாட்களில் கூட சில நாட்கள் உத்தமமான நாட்களாக இருக்கிறது. முக்கியமாக வியாழக்கிழமைனாலே எல்லாம் குருவாரன்னு சொல்லிட்டு குருவுக்கு நிறைய பக்தர்கள்லாம் கூட குரு பூஜை செய்வாங்க. அன்னைக்கு மட்டும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி சில நாட்கள்லேயே சில உத்தமமான நாட்களாக இருக்குது. அது மாதிரி தான் வியாழக்கிழமை. பிரகஸ்பதியின் நாளை உயர்ந்ததாக சொல்கின்றனர் அல்லவா. பிரகஸ்பதினா குரு தான் பிரகஸ்பதி. அவர் மூலமா தான் உலகத்துக்கே நல்லது நடக்குது. அதனால அவரை பிரகஸ்பதின்னு சொல்றோம். அன்றைய நாளை தான் உயர்ந்ததா சொல்றாங்க இல்லையா. பிரகஸ்பதி அதாவது விருட்சபதி நாளில், விருட்சத்தின் பதி, அதான் அந்த கல்ப விருட்ச மரத்தினுடைய பதி, அவர் தானே விதையா இருக்கிறாரு. அவர் தான் குரு, உண்மையான சத்குரு அவர் தான், சிவன் தான். ஆனா மற்றவங்கெல்லாம் சரியான வழியை காட்ட முடியாது, அவங்களாம் சாதாரண குரு. இவர் தான் சத்தியமான குரு, பரந்தாமத்துக்கு வழியை காட்டுறாரு, கூட்டுட்டு போறான்றாரு. மற்றவங்கெல்லாம் அவங்களுக்கே வழி தெரியாது எப்படி போனோன்ட்டு. அதனால இப்போ சத்தியமான குரு அவர் தான் பிரகஸ்பதி மற்றும் விருட்சபதியா இருக்கிறாரு. அன்றைய நாளில், வியாழக்கிழமை நாளில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்கின்றனர். அதனாலதான் அந்த நாள்ல பள்ளி கல்லூரிக்கு போய் படிக்கிறாங்க. இந்த மனித படைப்பு என்ற மரத்தினுடைய விதை ரூபமே தந்தையா இருக்கிறாரு மற்றும் அவர் அகால மூர்த்தி, அவர் அழிவற்ற மூர்த்தியா இருக்கிறாரு என்று இப்போது நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் அழிவற்ற மூர்த்தி, தந்தையினுடைய அகால மூர்த்தி குழந்தைகளாகவும் இருக்கிறீர்கள் சொல்லி சொல்றாரு. அவர் அழிவற்ற மூர்த்தினா நம்மளும் அவருடைய குழந்தைகள் அழிவற்றவங்க தான், நம்மளும் அகால மூர்த்தின்னு சொல்லி சொல்றாரு. இது எவ்வளவு சகஜமானது, நினைவுதான் கடினமானதாகும். எல்லாம் படிக்கிறதுக்கு ஈஸியா தான் இருக்கு, பாபா சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஞானம் கேட்கறதும் ஈஸியா தான் இருக்கு. ஆனா பாபா நினைக்கிறதுதான் கடினமானது சொல்லி சொல்றாரு. நினைவின் மூலம்தான் இந்த பாவங்களே விநாசமாகிறது. அதனாலதான் மாயா தடை போடுது. இவங்க மாறிட்டாங்கன்னா இந்த உலகம் முடிஞ்சிருமே, நம்மளோட ராஜ்யம் முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க விடாம தடை போடுது. ஏன்னா நினைவின் மூலமா எல்லாருக்கும் பாவங்களை விநாசம் ஆயிடுது.
அவங்க செய்த விக்கிரமெல்லாம் விநாசம் ஆயிடுது. நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாவம் அழிஞ்ச உடனே நீங்க எப்படி ஆயிடுறீங்க, மலர் மாதிரி தூய்மை ஆயிடுறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளாகிய உங்கள் மீது அழிவற்ற எல்லையற்ற அதிர்ஷ்டம் இருக்கிறது என பாபா புரிய வைக்கின்றார். இப்போ உங்களுக்கு குரு திசை நடக்குது இல்லையா, குரு பார்வைப்பட்டா கோடி நன்மை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அழிவற்ற எல்லையற்ற அதிர்ஷ்டம் இருக்குது உங்களுக்குன்னு சொல்றாரு. ஒன்று எல்லைக்குட்பட்ட திசைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட திசையாகும். பாபா வந்து விருட்சபதியா இருக்கிறாரு, இந்த கல்ப விருட்ச மரத்தினுடைய பதியா இருக்கிறாரு. விருட்சத்திலிருந்து கல்ப மரத்திலிருந்து முதல் பிராமணர்கள் தான் வெளிப்படுகின்றனர். முதல்ல மரத்துல இருந்து பாபா செலக்ட் பண்றது குழந்தைகளை, பிகேஸா பிரம்மகுமாரிகளை தான், பிராமணர்களை தான் உருவாக்குறாரு. பிரம்மா வாய் மூலமா பிராமணர்களை உருவாக்குறாரு. முதல்ல நம்ம தான் மரத்துல கிளை முளைக்கிறதே நம்ம தான். பிறகு அந்த தர்மம் நம்ம தர்மம் தான் வருது. நான் விருட்சபதி சச்சித் ஆனந்த சொரூபமாவேன் என்று பாபா சொல்கின்றார். அவரு விருட்சபதி, அந்த கல்ப விருட்ச மரத்துக்கு விதையா இருக்கிறாரு. அவர் தான் பதிக்கெல்லாம் பதின்னு சொல்லுவாங்கல்ல. அவர் வந்து எப்பயுமே எப்படி இருக்கிறாரு, சச்சித்து ஆனந்த சொரூபமா இருக்கிறாரு. சத்துனா சத்தியம், உண்மையான சொரூபம். சித்துனா சித்தம் சொல்லுவாங்களே, சித்தனே அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய சித்தம் வந்து என்ன அப்படி இருக்குன்னா, அந்த மனசு வந்து உண்மையா இருக்குது, ஆனந்த சொரூபமாகவும் இருக்கிறாரு. சச்சித் ஆனந்த சொரூபமாக இருக்கிறாரு ஆவேன் என்று பாபா வந்து சொல்றாரு. எப்பயுமே அவர் ஆனந்தமா இருக்காரு. ஆனந்தத்துக்கு ஆப்போசிட்டே கிடையாது, ஆனந்தம்ன்ற வேர்டுக்கு ஆப்போசிட்டே கிடையாது. அவர் எப்பயுமே அந்த ஆனந்த நிலையில இருக்கிறாரு. சாட்சியா இருக்கிறதுனால ஆனந்த நிலையில இருக்கிறாரு. பிறகு ஞான கடல், அமைதி கடல் என்று மகிமை பாடுகின்றார்கள். அதனாலதான் அவருக்கு ஞான கடல், அமைதி கடல் என்று பாடுறாங்க. சத்தியுகத்துல தேவி தேவதைகள் அனைவருமே அமைதி கடலாக, தூய்மை கடலாக இருக்கின்றனர் என்று நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். சத்தியுகத்துல எப்படி இருப்பாங்க தேவி தேவதைகள்னா, அவங்களும் இப்போ பாபா எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி சம்பன்னமாகி சம்பூர்ணமாகி அவங்க போயிடுறதுனால 16 கலை சம்பூர்ண சோலா கலா சம்பூர்ணன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே பாபாவை நினச்சி பாபாவை முரளியை படித்து ஃபுல்லாக அவங்க சம்பூர்ணமாயிடுறாங்க. எல்லா கலைகளிலையும் சம்பூர்ணமாகி அவரை மாதிரியே அமைதி கடலாக தூய்மை கடலாக ஆயிடுறாங்க. அதனால தான் அங்கேயும் அமைதியாக இருக்கிறாங்க, எல்லாரும் தூய்மையாக இருக்கிறாங்க. பாரதம் சுகம் சாந்தி தூய்மையின் கடலாக இருந்தது. ஒரு காலத்தில் பாபா சொல்கிறாரு, இதே பாரதம் தான் சுகம் சாந்தியின் கடலாக இருந்தது, தூய்மையின் கடலாக இருந்தது. தூய்மையாக இருந்தாங்க, எல்லாருமே தூய்மையாக இருந்தது. உலகத்தின் அமைதி என்று அதை தான் சொல்லப்படுகிறது சொல்லி பாபா சொல்கிறாரு. நீங்கள் பிராமணர்கள் ஆவீர்கள், உண்மையில் நீங்கள் கூட அகாலமூர்த்திகள் ஆவீர்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்குது சொல்லி சொல்கிறாரு. இப்போ நம்ம ஆத்மா புருவமத்தி சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். இந்த உடல் என்ற இந்த ஒரு கர்மேந்திரியங்கள், இந்த உடல், இந்த கை கால் இதெல்லாம் நமக்கு நடிக்கிறதுக்காக கர்மக்ஷேத்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்குது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. இதுல நம்ம நெற்றி புருவத்துல மத்தியில புருவ மத்தி சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்கிறோம். அதுதான் நமக்கு கிடைச்ச சிம்மாசனம். இவை அனைத்துமே சைத்தன்யமான அழிவற்ற சிம்மாசனமாகும் சொல்லி சொல்றாரு. இது எல்லாமே உயிரோட்டமுடைய அழிவில்லாத சிம்மாசனம். எல்லாருக்குமே உடல் கிடைக்கும் போது அந்த புருவ மத்தி சிம்மாசனத்துல ஆத்மா உட்காருது. புருவ மத்தியில் அழிவற்ற மூர்த்தியாக ஆத்மா வந்து அமர்ந்திருக்கிறது. இதை நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது. நட்சத்திரம் மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். நம்ம இந்த உடல் கிடையாது. இந்த உடல் அழிஞ்சு போயிடுது இல்லையா, யாராவது இறந்துட்டாங்கன்னா உயிர் போயிடுச்சுன்னு சொல்றாங்க, அந்த உடலை எரிச்சிடுறாங்க. அப்ப இது வரைக்கும் அந்த உடல்ல இருந்து பேசினவங்க யாரு, அந்த ஆத்மா தானே. அந்த ஆத்மாவை யாராலையும் பார்க்க முடியல. சயின்டிஸ்ட் என்னென்னமோ பாக்ஸ்லாம் வச்சு உயிர் போகிற டைமுக்கு ஃபோட்டோ எடுக்கலான்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அது போகிறதே தெரிய மாட்டுது. ஆத்மா வெளியே போகிறதே தெரியும், ஏன்னா கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாதது வந்து அழிக்க முடியாது. கண்ணுக்கு தெரியறதெல்லாம் அழிஞ்சு போயிடுது, கண்ணுக்கு தெரியாதது அழிக்க முடியாது. அதனால தான் அழிவற்ற மூர்த்தின்னு சொல்றாரு. நம்மளும் அழிவற்றவங்க, பாபாவும் அழிவற்றார். அவரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. ஆனா கடவுளை எங்க உங்க கடவுளை வர சொல்லுங்க பார்ப்போம்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டார், ஏன்னா அவர் பிறப்பிறப்புல வர்றதில்ல. நம்ம ஆத்மா நம்மளே கண்ணுக்கு தெரிய மாட்டோம். நம்மளே இந்த உடலை விட்டு போயிட்டோம்னா இந்த உடல் வந்து சவமாயிடும். சவப்பெட்டியில வச்சு இது எரிச்சிருவாங்க, அவ்வளோதான். அதனால இந்த உடல் என்ன ஆயிடுது, ஒரு காயமே இது பொய்யடான்னு சொல்லி பாடுறாங்க இல்லையா. இதெல்லாம் பொய் தான். அந்த உடல் வந்து பொய், மற்றபடி அந்த உயிர் தான் மெய். ஆனா அந்த உயிர் தான் ஆத்மா. அந்த ஆத்மா அழிவற்றது சொல்லி சொல்றாரு. அதை நட்சத்திரம்ட்டு சொல்லப்படுகிறது. ஆத்மா எப்படி இருக்கும்னா, உண்மையிலே அதை நம்ம வந்து இந்த ஊனக்கண்ணால, இந்த 2 கண்ணால பார்க்க முடியாது, ஆனா மனக்கண்ணால பார்க்க முடியும். நம்ம மனசால பார்க்கும்போது, ஆழ்ந்த தியான நிலையில பார்க்கும்போது ஸ்டார் மாதிரி இருக்கும். நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த வானத்துல இருக்கிற நட்சத்திரம் மாதிரி
ஸ்டார் மாதிரி இருக்கும் நம்ம ஆத்துமா. விருட்சபதி விதை ரூபமான தந்தையை ஞானக்கடல் என்று சொல்கின்றனர். ஆனா அந்த விருட்சத்துக்கு பதியா இருக்கிற விதையா இருக்கிற தந்தை என்னன்னு சொல்றாங்கன்னா ஞானத்துல கடலா இருக்கிறாருன்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் சொல்லிதான் நமக்கு இந்த ஞானமே தெரியும். அவருதான் ஞான கடலா இருக்கிறாரு. அதான் நேத்து சொன்னார்ல, அந்த என்னது கடலை நீரையே நீங்க மைய ஆக்கினாலும் அந்த வானத்தையே பேப்பர் ஆக்கினாலும் காட்டு மரங்களே பேனா ஆக்கினா கூட அந்த ஞானம் வந்து ஓயாது. பாபா சொல்ற ஞானம் பத்தாது. அவ்வளோ ஞானத்துல கடலா இருக்கிறாரு. ஆக அவர் கண்டிப்பாக வர வேண்டியிருக்கும். அவர் வந்துதான் உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா மக்கள் அவங்கவுங்க ஒன்னொன்னு சொல்லி அதை தான் சத்தியம்னு நினைச்சுக்கிறாங்க. மனித வழி தான் சரின்ட்டு எல்லாரும் நம்பிட்டு இருந்தோம். இப்ப கடவுளே வந்து உண்மையான வழியை சொல்றாங்க. ஒரு நிமிஷம். முதலில் பிராமணர்கள் வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது பிரஜாபிதா பிரம்மாவின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் வந்து வேணும். ஆக கண்டிப்பாக மம்மாவும் வேண்டும். முதல்ல நமக்கு பிராமணர்களும் வேண்டும், பிரம்மாவனுடைய தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளும் வேண்டும், மம்மாவும் வேண்டும். மம்மா வந்து எல்லாரையும் பராமரிக்கிறதுக்காக வேண்டும். குழந்தைகளாக உங்களுக்கு மிகவும் நல்ல முறையில் இப்போ பாபா புரிய வைக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. இது குட்டிகரண விளையாட்டு விளையாடுவது போலாகும் சொல்லி சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் கூட புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. விதை ரூபமான சிவபாபா பிறகு பிரம்மா ஆவார். முதல் முக்கியமானவர் விதை ரூபமான சிவபாபா. அதுக்கப்புறம் பிரம்மா மூலமாக தான் பிராமணர்கள்லாம் படைக்கப்படுறாங்க. நாம் தான் அந்த பிராமணர்கள், நாம் தான் தேவதைகள் ஆகிறோம். ஹம்சோ சோகம், நாம் தான் மனிதர்களா சாதாரணமா இருந்த சூத்திரனா இருந்த நம்ம பிராமணர் ஆகி நம்ம வந்து அடுத்து தேவதை ஆகிறோம். இந்த கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சி ஆன மாதிரி அது ஒரு கூட்டுப்புழு பருவத்துல போதில் அதுதான் பிராமண பருவம். அந்த பிராமண பருவத்துல நமக்குள்ளார நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து நம்ம முரளி படிச்சு யோகா பண்ணி பாபாவை நினைச்சு நமக்குள்ளார மாற்றம் வருது. ஆத்மால அந்த குணங்களுடைய மாற்றம்லாம் ஏற்பட்டு தான் நம்ம தேவதையா மாறுறோம். டக்குன்னுலாம் நம்ம மாறல, பாபா தான் நம்மளை வந்து மாத்துறாரு என்று இந்த நேரம் நீங்கள் சொல்கிறீர்கள். முதலில் நாம் சூத்திர புத்தியுடையவர்களாக இருந்தோம். முதல்ல நம்ம சாதாரணமா மனுஷன் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். சாதாரணமா உலகத்துல எல்லாரும் எப்படி வாழறாங்க, கோவப்பட்டுக்கிட்டு 5 விகாரத்துல போயிட்டு வாழ்ந்த மாதிரி தான் நம்மளும் வாழ்ந்தோம். அப்ப நம்ம தெரியாம இருந்தது. இப்போது மீண்டும் பாபா வந்து புருஷோத்தம புத்தியுடையவர்களாக நம்மளை ஆக்குறாரு. உத்தமமான ஆத்மாவா நம்மளை மாத்துறாரு. வைரத்தை போல தங்க புத்தியாக ஆக்குகின்றாரு. நம்மளுக்கு புத்தியை வந்து வைரம் மாதிரி ஆக்குறாரு, தங்க புத்தியா மாத்துறாரு. இந்த குட்டி கர்ணத்தின் ரகசியத்தை கூட நமக்கு புரிய வைக்கின்றார் சொல்லி பாபா சொல்றாங்க. சிவபாபாவும் இருக்கிறாரு. பிரஜாபிதா மற்றும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் முன்னால உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ வந்து சிவபாபாவும் இருக்கிறாரு, பிரம்மாவுடல்ல உட்கார்ந்துருக்கிறாரு. அவருடைய தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் நமக்கு முன்னாடி இருக்கிறாரு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது நீங்கள் எவ்வளவு விஷால புத்தியுடையவர்களாக ஆகின்றீர்கள். பிராமணிலிருந்து பிறகு தேவதை ஆகிறீங்க. இப்போது நீங்கள் ஈஸ்வரிய புத்தியுடையவர்களாக ஆகிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. முரளியில அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் கேரக்டர் என்னன்னு சொல்லி புரிய வச்சு அவரை மாதிரியே நம்மளை மாத்துறாரு. ஈஸ்வரிய புத்தியுடையவர்களாக மாத்துறாரு. ஈஸ்வரனுக்குள் என்ன குணம் இருக்கிறதோ அது உங்களுக்கு ஆஸ்தியாக கிடைக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. பாபாட்டெல்லாம் என்ன குணம் இருக்குதோ அது நமக்கு இப்போ ஆஸ்தியா கிடைக்குது. புரிய வைக்கும் போது இதை மறந்து விடக்கூடாது சொல்லி பாபா சொல்றாங்க. நீங்க வந்து மற்றவங்களுக்கு புரிய வைக்கும் போது இதை நீங்க மறந்துடக்கூடாது. இப்ப நம்ம கடவுளுடைய குணங்கள் தான் நம்ம கிட்ட இருந்தது. அது இப்ப வந்து நடுவுல மாயா ராவணன் வந்து திரை மாதிரி மறைச்சிருச்சு. அதனாலதான் கடவுள் பாதி மிருகம் பாதின்னு நம்ம ஆயிட்டோம். திடீர்னு பாத்தீங்கன்னா நல்லவங்க மாதிரி இருப்போம், திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு அரக்க புத்தி மாதிரி நமக்குள்ளரே வரும். அது என்னன்னா மாயா ராவணனுடைய புத்தி. அது எதனாலனா அந்த காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்தினால அது வந்துருச்சு. இப்ப திரும்ப ஈஸ்வரனே வந்து நீங்க அது கிடையாது, உங்களுடைய அனாதி குணம் என்னுடைய குணம் தான், ஈஸ்வரனுடைய குணம் தான் உங்களுடைய குணம்னு சொல்லி இப்ப மீண்டும் நமக்கு அது ஆஸ்தியா கிடைக்குது. இதெல்லாம் புரிய வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா ஞானக்கடல் நம்பர் 1 ஆவார். இருக்கிறதுலே நம்பர் 1 ஞானக்கடல் சிவபாபா தான். அவரை தான் ஞானேஸ்வரன்ட்டு சொல்லப்படுது. ஞானம் சொல்லக்கூடியவர் ஈஸ்வரன் ஆவார். இப்ப ஈஸ்வரனே வந்துதான் இந்த ஞானத்தை சொல்லிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு மனுஷன் வந்து சொல்லிட்டு இல்ல. இவ்வளோ பெரிய 4 பக்கம் முரளிய தினம் தினம் ஒரு மனுஷன் சொல்ல முடியுமா? ஒரு சாதாரண ஒரு ஆத்மா, ஒரு மனிதனால எல்லைக்கப்பாற்பட்ட விஷயங்களை இதை சொல்ல முடியாது. இங்க சொல்றது ஈஸ்வரன் ஆவார் சொல்லி பாபா சொல்றாங்க. ஞானத்தின் மூலம் சத்கதி ஏற்படுகின்றது. இப்ப இந்த ஞானத்தின் மூலமா தான் நமக்கு நல்ல கதி ஏற்படுது. ஞானம் மற்றும் யோகத்தின் மூலம் தான் தூய்மையற்றவர்களை பாபா வந்து இப்ப தூய்மையாக்குறாரு. பாருங்க, இங்க வந்தா மட்டும் ஏன் எல்லாரும் மாறிடுறாங்க, மாயாஜாலம் போட்டுறாங்கன்னா, பாபா வந்து இறைவனே வந்து ஞானத்தை கொடுத்து யோகா பண்ண வச்சு நம்மளை மாத்திட்டு இருக்கிறாரு. அதனாலதான் வர்றவங்களாம் தானா மாறிடுறாங்க. வெளியில இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க, அங்க போனா மாயாஜாலம் போட்டுருவாங்கன்ட்டு. அவங்களும் வந்தா தெரியும் இங்க இறைவனே தான் பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு, மாறலைன்னா அவ்வளவுதான்,
அதுக்கப்புறம் இறைவன் தண்டனை கொடுப்பாரு. ஏன்னா அவர் தான் தர்மராஜாவும் இருக்கிறாரு. அப்போ வந்து இங்கே வந்தால் நம்ம மாறிதான் ஆகணும். நமக்கு நல்லது கெட்டது எல்லாமே புரிய வச்சிடறாரு. கடவுளோட வழியில் போனால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ராவணன் வழியில் போனால் நமக்கு வந்து இந்த மாயாவால் தான் நமக்கு தண்டனை நிறைய வரும்ன்றது புரியுது. அதனால தான் உள்ளே வந்தோடனே எல்லாரும் மாறுறாங்க. பாரதத்தின் பழமையான ராஜயோகம் மிகவும் பிரபலமானது சொல்லி பாபா சொல்றாரு. பாடப்பட்டிருக்குது. பாரதத்தினுடைய ராஜயோகம் அது வந்து ஈஸ்வரனே கற்றுக் கொடுத்தாருன்னு கூட இருக்குது. ஈஸ்வரன் தான் வந்து யோகத்தை முதல்ல கற்றுக் கொடுத்தாருன்னே இருக்குது. ஆனால் எந்த ஈஸ்வரன் எப்போ வந்தார் அதை பற்றின ஏதோ லட்சக்கணக்கான ஆண்டுகள் முன்னாடி இந்த ராஜயோகம் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையை புரிஞ்சிக்கல. பாபா சொல்கிறாங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து இதே பூமியில் இங்கே வந்து இருக்கிறவங்கள மனிதர்களை தான் செலக்ட் பண்ணி ராஜயோகம் கற்றுக் கொடுத்தேன். அதனால தான் அது பிரபலமானதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஏனெனில் இரும்பு யுகம் தங்க யுகமாக இப்போ மாறுகிறது. இப்போ அயன் ஏஜாக இருக்குது கலியுகம், இப்போ கோல்டன் ஏஜாக மாறுகின்றது சொல்லி சொல்கிறாரு. மாற்றம் ஒன்றே மாறாதது, எப்பயுமே ஒரே மாதிரியே போயிட்டு இருக்கிறது. மாறும் இல்லையா? ஒரு அதர்மமே தலை தூக்கிட்டு இருக்காது. தர்மம் வந்து தலை தோங்கும். அதுக்காக கடவுளே வராரு, வந்துதான் மாத்துறாரு. ஹடயோகம் மற்றும் ராஜயோகம் என்ற யோகத்தை 2 விதமாக இருக்கிறது என்பதை புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. பாபா சொல்லியிருக்காரு 2 விதமான யோகம், ஒன்று அடயோகம், இன்னொன்று ராஜயோகம். அடயோகம் வந்து எல்லைக்குட்பட்டது சொல்றாரு, சன்னியாசிகளுடையது. ராஜயோகம் வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட யோகம், புத்தியினுடைய யோகம். நம்ம புத்தி மூலமா ஒரு இடத்துல உட்காந்துருந்தாலும் இங்கேருந்து நம்ம 3 லோகத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம். புத்தியால் நம்ம வந்து காலால் நடக்கணும்னா தான் நம்ம எங்கேயாவது டிக்கெட் வாங்கணும், பஸ்ஸை பிடிக்கணும், அங்கே போனோம் இங்கே போனோம். இங்கே வந்து நம்ம ஒரு இடமா உட்காந்து மனசு புத்தியை மட்டும் இயக்கணும், அவ்வளோதான். மனசால் புத்தியால் நம்ம எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம், ஆத்மா ட்ராவல் பண்ணலாம். நம்ம 3 உலகத்துக்கு, இந்த சாக்கார உலகம், அப்புறம் சூட்சும உலகம், பரிஸ்தாக்களின் உலகத்துக்கு போகிறோம். அப்புறம் பரந்தாமத்தில் பாபா நம்மளுடைய வீடு மற்றும் பாபா இருக்கிற இடம், அங்கேயும் நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு வரோம். இதுதான் ராஜயோகம். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட யோகம்னு சொல்லி பாபா சொல்றாரு. மனசு புத்தி மூலமா நம்ம செய்யறது. அவர்கள் எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகள் மற்றும் நீங்கள் வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சன்னியாசிகள் சொல்லி சொல்றாரு. அவங்க வீடு வாசல விடுறாங்க, ஆனா நீங்க முழு உலகத்தையுமே மனசு புத்தியால வீட்டுல இருந்துகிட்டே சன்னியாசம் செய்யறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவினுடைய குழந்தைகள் ஆவீர்கள். இது மிக சிறிய புதிய மரமாகும். இப்பதான் முளைக்குது மரம், விதை போட்டுறாரு, கொஞ்சம் கொஞ்சமா முளைக்குது, சின்ன மரமா இப்ப முளைச்சிட்டு இருக்குது. அப்புறம் பெரிய சிருஷ்டி மரமா மாறும். பழையதுலேருந்து புதியதாக மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறோம்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ நாற்று நடப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம பாபா ஒரு இடமா ஒருத்தவங்களா செலக்ட் பண்ணி விதை போடுறாரு. நாற்று வந்து இப்போ முளைக்குது. இப்போ நாற்று நடுறாரு பாபா, இப்போ தான் முளைக்க ஆரம்பிக்குது. நாம் கூட குட்டிக்காரனை விளையாடி கொண்டிருந்தோம். நம்ம என்ன பண்ணிடுவோம், நமக்கு இதே வேலை தான். போய் தேவதையாகவும் உடனே திரும்ப நடிச்சு வந்து 2500 வருஷம் கழிச்சு பழையபடி சேத்துல வந்து அழுக்காயிட்டு உட்காந்துருப்போம் மனுஷனா. பாபா வந்து நம்மளை திரும்ப மாற்றுவார். இதான் குட்டிக்காரன விளையாட்டு. நாம் தான் பிராமணராக இருந்தோம், பிறகு நாம் தான் தேவதைகள். அதனால்தான் சோ என்ற வார்த்தை கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஹம் சோஹம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தணும் சொல்லி சொல்றாரு. நான் தான் தேவதையா இருந்தேன், நான் தான் பிராமணனா நான் தான் சூத்திரனா ஆயிருக்கிறேன். இதுதான் குட்டிக்காரன விளையாட்டுன்னு சொல்றாரு. வெறும் நாம் என்பது கிடையாது. நாம் தான் சூத்திரர்களாக இருந்தோம், நாம் தான் பிராமணர்களாக ஆகின்றோம் என்ற தான் என்ற வார்த்தையை கண்டிப்பா போடணும். இந்த குட்டிகரணத்தை முற்றிலுமே மறக்க கூடாது சொல்லி சொல்றாரு. இதையா மறந்துடுறீங்க அடிக்கடி? அப்படியே இதுதான் வாழ்க்கை, இது அப்படியே உண்மை, அப்படியே காலைல எழுந்திருக்கிறேன், அப்படியே தூங்குறேன், அப்படியே நடிக்காதீங்க. இது வந்து குட்டிகரண விளையாட்டு. நான் ஒரு காலத்துல தேவதையா இருந்தேன், நான் இப்ப மனிதனா இருக்கேன், இப்ப கடவுளே என்னை செலக்ட் பண்ணியிருக்கான்றத ஏன் மறக்கறீங்க? மறக்காதீங்க, தினம் ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது முற்றிலும் சகஜமானது ஆகும். நாம் 84 பிறவிகள் எப்படி எடுக்கிறோம், எப்படி ஏணிப்படியில இறங்குகின்றோம், பிராமணனாகி எப்படி நம்ம ஏடிப்படியில ஏறுகின்றோம், இதெல்லாம் பாபா வந்து நம்மளை நினைக்க சொல்றாரு. நம்ம வந்து 84 பிறவி எடுத்து அப்படியே மறுபிறவி எடுத்து ஏணிப்படியில இறங்கிட்டே வந்துட்டோம். பக்தி பண்ணி இறங்கிதான் வந்தோம் கடவுளை தேடி. பிராமணன் ஆகும்போது கடவுள் கிடைச்சிட்டாரு. இப்போ திரும்ப பாபாட்ட வந்து சக்தியை வாங்கி பேட்டரி வந்து சார்ஜ் ஆகும்போது ஏணிப்படியில திரும்ப ஏறுறோம். ஏணிப்படியில இறங்கி வந்தவங்க இப்ப ஏறுறோம். பிராமணன்லேருந்து இப்ப தேவதை ஆகின்றோம் என்பதை சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கூட புரிய வைக்க முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. ஏணிப்படி சித்திரத்தை காமிச்சாலே சின்ன குழந்தைங்க கூட புரிஞ்சுக்கும்னு சொல்லி சொல்றாரு. இப்போது பிராமணனாகி மிகப்பெரிய பொக்கிஷத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம பிராமணனாகி எவ்வளவு பெரிய பொக்கிஷம், தேவதை ஆகிறதுனா சும்மாவா? ஒரு சொர்க்கத்துல ஒரு லட்சுமி நாராயணன் ஆகிறதுனா எவ்வளோ பெரிய பொக்கிஷம்னு சொல்லி பாபா சொல்றாங்க.
பையை நிரப்பி கொண்டிருக்கிறோம். இப்ப புத்தியை நம்ம நிரப்பிட்டு இருக்கிறோம். ஞான கடல் என்று சங்கரை சொல்ல முடியாது. நம்ம ஞான கடல்னு ஒருபோதும் சங்கரரை சொல்ல முடியாது. அவர் பையை நிரப்புவதில்லை. அந்த பக்தி மார்க்கத்துல பம்பம் ஜோலே அப்படின்ட்டு பாடுவாங்க. அது வந்து சங்கரர் முன்னாடி பாடுவாங்க. உண்மையிலே இங்க புத்தியை நிரப்புறது சிவபாபா தான். சிவனை தான் ஞானக்கடல் சொல்ல முடியும். சங்கரரை ஞானக்கடல்ன்ட்டு ஒருபோதும் சொல்வதில்லை சொல்லி சொல்றாரு. ஓவியக்காரர்கள் அப்படி வரைந்து விட்டார்கள். ஆனா அந்த வந்து பக்தி மார்க்கத்துல ஓவியக்காரர்கள் அந்த மாதிரி சங்கரரை வரைஞ்சிட்டாங்க. அவர் கையில உடுக்கையை காமிச்சிட்டாங்க. சங்கரன் விஷயமே இங்க கிடையாது. இங்க ஞானக்கடலா சிவன் தான் வந்து புத்தியை நிரப்பி நிற்கிறாரு. இந்த விஷ்ணு மற்றும் பிரம்மா வந்து இங்கே உள்ள விஷயமாகும் சொல்லி சொல்றாரு. இப்போ நம்ம விஷ்ணு நம்ம பிரம்மா பாபா வந்து நம்மளை வந்து தேர்ந்தெடுத்து பிராமணர்களா நம்ம ஆகிறோம். இந்த பிரம்மா தான் விஷ்ணு ஆகிறாரு. அது இங்க உள்ள விஷயமாகும் சொல்லி சொல்றாரு. லட்சுமி நாராயணன் தம்பதி ரூபத்தை மேலே காட்டியிருக்கின்றனர். அப்புறம் என்ன காமிச்சிருக்கிறாங்க, லட்சுமி நாராயணர் தம்பதியா இருக்கிறாங்க. அவங்க தான் விஷ்ணுவா காமிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது இவருடைய கடைசி பிறவியாகும். இப்ப பிரம்மா பாபா லேக்ராஜா பிறந்து வந்து அவர் உடம்புல சிவன் அவதரிச்சு பிரம்மாவா அவருக்கு பேர் வைக்கிறாரு. அது வந்து இவருடைய கடைசி பிறவி. பிரம்மாவில இருந்து அவர் விஷ்ணு ஆகிறாரு. முதலில் இவர் விஷ்ணுவா தான் இருந்தாரு. பிறகு 84 பிறவி எடுத்த பின் தான் இப்படி பிரம்மாவா ஆகிறாரு. இவர் தான் ஏன் பிரம்மாவாகிறாருன்னா, இவர் அதிக பக்தி செஞ்சிருக்கனால இவர் உடல்ல சிவன் வந்து அவதரிக்கிறாரு. இவரை தான் நந்தின்னு சொல்லி பக்தி மார்க்கத்துல சொல்றாங்க. நந்தியை பார்த்தாதான் சிவனை பார்க்க முடியும். அப்ப வந்து நந்தின்றவர் ரதம், அந்த ரதத்துல சிவன் வராரு. உண்மையிலே காளை மாடு மேலலாம் சிவன் வரமாட்டாரு. சிவன் புள்ளியா இருக்கிறாரு. அவர் நெற்றி புருவத்துல வந்து அவதரிக்கிறாரு. பிரம்மா உடலை வந்து ரதமா செலக்ட் பண்ணி அந்த உடல்ல வந்து அவதரிக்கிறாரு. வந்து ஞானத்தை சொல்றாரு அவர் வாய் மூலமா. அதனாலதான் பிரம்மா வந்து நந்தின்னு சொல்றோம். இவருடைய பெயரை நான் பிரம்மா என்று வைத்திருக்கின்றேன். லேக்ராஜ்ன்றவர் பேரை மாத்திட்டு அவருடைய பழைய தேக அபிமானத்தை நீக்கிட்டு அவர் உடல்ல அவதரிச்சு அவர் பேர் பிரம்மான்னு வச்சு அவரு தான் பிரம்மா மூலமா படைப்பை படைக்கிறதே சிவன் தான் வந்து அந்த பிரம்மா காரியத்தையும் செய்றாரு. எல்லாருக்குள்ளாரையும் பிரவேசமாகி எல்லா வேலைகளையும் எல்லாரையும் நிமித்தமாக்கி செய்ய வைக்கிறது எல்லாமே சிவன் தான். செய்பவர் அவரு தான், கடவுள் தான். நம்மளாம் ஒரு கருவி. அனைவருடைய பெயரும் மாற்றப்பட்டு விட்டது. ஆனா பாபா வந்த உடனே எல்லாருக்குமே பேரை மாத்திட்டாரு. அந்த பழைய பேர் இருந்தா தானே உங்களுக்கு பழைய ஞாபகம் வரும். பேரைய மாத்திரன்னு சொல்லிட்டு மாத்திட்டாரு. ஏனென்றால் சந்நியாசம் செய்து விட்டார்கள் அல்லவா. அந்த நேரத்துல எல்லாருமே வீடு வாசலை விட்டுட்டு வந்துட்டாங்க. பாபாவுடைய யக்கியத்துக்காக வந்துட்டாங்க. சின்ன சின்ன பசங்களாம் வந்தவங்க தான். தாதி தீதிகள்லாம் 9 வயசு 12 வயசுன்ட்டு அவங்கள வச்சுதான் பாபா வந்து ஞானத்தை புரிய வச்சாரு. அவங்கெல்லாம் வீட்டு சந்நியாசம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பெரிய பெரிய பணக்கார ஃபேமிலியில இருந்து அப்படியே ஃபேமிலியோட சரண்டர் ஆனாங்க. அவங்க எல்லாருமே வீட்டை விட்டு சன்னியாசம் பண்ணிட்டு பாபா கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. சூத்திரனிலிருந்து பிராமணன் ஆனந்தும் பெயர் மாறிவிடுகிறது. எப்போ நம்ம வந்து சூத்திரனா இருக்கிறோமோ வந்து இங்க பிகே ஆகும்போது நம்ம பேர் மாறிடுது சொல்லி சொல்றாரு. பாபா மிக ரமணிகரமான பெயர்களை வைத்திருக்கின்றார். பாருங்க, அந்த காலத்துல டிரான்ஸ்ல தாதிகள் போயிட்டு பேர் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லா பேருமே ரமணிகரமா இருக்கும், சூப்பரா இருக்கும், பேரெல்லாம் அழகழகா இருக்கும். அதான் வந்து குல்சார் தாதி இது மாதிரி எல்லாருக்குமே பேரை மாத்தினாரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பேரை வந்து அழகழகான பேரை வச்சாரு. ஆக இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம். விருட்சபதி இந்த ரதத்தில் அமர்ந்திருக்கின்றார் என்று பார்க்கின்றீர்கள். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அந்த விருட்சங்களின் பதி கல்பவிருட்ச மரத்தினுடைய பதியா விதையா இருக்கிறவரு பிரம்மா உடல்ல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. இது அவருடைய சிம்மாசனம், அழிவற்ற சிம்மாசனமாகும். நமக்கு எப்படி புருவ சிம்மாசனம் இருக்குதோ அது மாதிரி பிரம்மா பாபாவுடைய புருவ மத்திய தான் இவருக்கு எப்பவுமே 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த புருவ மத்திய தான் அவருக்கு அழிவற்ற சிம்மாசனமா இருக்குது. அதுலயே தான் வந்து திரும்ப திரும்ப பிரவேசிச்சு நமக்கு ஞானத்தை சொல்றாரு. இது அழிவற்ற ஞானம், அழிவற்ற சிம்மாசனம் சொல்றாரு. இவருடைய சிம்மாசனம் இதுதான். பிரம்மா பாபாவுக்கும் அதே புருவ மத்திய சிம்மாசனம், அந்த கடைசி பிரிவில் அந்த உடல்ல தான் பிரம்மா பாபாவும் ஆத்மாவும் வந்து அதே உடல்ல தான் பிரவேசமாகுது. அவர் சின்ன குழந்தையில இருந்து நடிக்கிறாரு. இவர் வந்து அவருடைய 60 வயசுல வந்து பிரவேசமாகிறாரு. இந்த ஆசனத்தை அவர் கடனாக எடுத்திருக்கின்றார். பாருங்க, பாபாக்கு ஒரு உடல் கிடையாது, அவருக்கு ஒரு ரதமே கிடையாது, வீடு கிடையாது. அதனால அவர் கடனா எடுத்து வந்திருக்கிறாரு. லோன் வாங்கி அந்த அந்த வீடு அந்த உடல் கூட எவ்வளோ நாளைக்கு பிரம்மா பாபா உடல் நல்லா இருக்குதோ அது வரைக்கும் தான் அவர் கொடுக்கப்பட்ட டைம் சிவபாபாக்கு. அதுக்குள்ளார பாடத்தை நடத்திட்டு போயிடணும். பாருங்க, வாடகை வீடு எடுத்து வந்திருக்கிறாரு நமக்காக. நம்ம கூப்பிட்டோம் இல்லையா, பத்தித பாவனரே வாங்கன்ட்டு, அந்த ஒரு கூப்பிட்டதுக்காக அந்த பேரை வந்து
அவர் பேரை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கிறாரு. என்னை குழந்தைங்க கூப்பிட்டாங்களேன்ட்டு வந்திருக்கிறாரு. ஓடோடி வந்து பிரம்மா உடல்ல அவதரிச்சு நமக்காக ஞானத்தை சொல்றாரு. கடனா எடுத்து வந்திருக்கிறாரு. சிவபாபாவுக்கு அவருக்கென்று சிம்மாசனமே கிடைப்பதில்லை. அவருக்குன்னு ஒரு புருவ மத்தியே கிடைக்கல. அவருக்குன்னு ஒரு உடலே கிடையாது. ஏன்னா அவர் பிறப்பிறப்பிலே வரமாட்டாரு. நான் இந்த ரதத்தில் அமர்ந்திருக்கின்றேன், புரிய வைக்கின்றேன் என்று சொல்கின்றார். இப்ப புதுசா வந்த குழந்தைகள்லாம் சொல்றாரு, இந்த ரதத்துல நான் உட்கார்ந்துருக்கிறேன், உங்களுக்கு புரிய வைக்கிறேன்ட்டு. நான் உங்களுடைய தந்தையாகவும் இருக்கின்றேன், பிறப்பிறப்புல வருவதே இல்லை. எல்லா ஆத்மாக்களுடைய அப்பாவா அவர் தான் இருக்கிறாரு, பிறப்பிறப்புல வர்றதில்ல. நீங்கள் தான் பிறப்பிறப்புல வர்றீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாங்க, நீங்க தான் பிறப்பிறப்புல வரீங்க, நான் பிறப்பிறப்புல வர்றதில்ல. நானும் பிறப்பிறப்புல வந்து விட்டால் உங்களை தமோ பிரதானத்துல இருந்து சதோ பிரதானமாக யார் மாத்துவாங்க சொல்லி பாபா கேட்கிறாரு. நானும் உங்களை மாதிரி நடிக்க வந்து மாட்டிக்கிட்டேன்னா அப்புறம் நீங்க இப்ப மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு முழிக்கிறீங்களே, எல்லாம் கூப்பிட்டீங்கல்ல, கடவுளே நீ வா வந்து காப்பாத்துன்ட்டு, அப்புறம் உங்களை காப்பாத்துறதுக்கு யார் வருவாங்க? நானும் உங்களை மாதிரி வந்து மாட்டிக்கிட்டான்னு சொல்லி சொல்றாரு. அப்படி ஆக்குபவர் வேண்டும் அல்லவா? அப்ப நம்மளை வந்து இந்த விஷ கடல்ல இருந்து நம்மளை காப்பாத்துபவர் வேணும் இல்லையா? லிபரேட்டர் வேணும் தானே? தமோல இருந்து திரும்ப தூய்மையா ஆக்குறவர் வேணும் தானே? ஆகையால் தான் என்னுடைய பாகம் இப்படி இருக்கிறது சொல்லி புரிய வைக்கிறாரு. ஏன்னா நிறைய பேர் கிராஸ் கேள்வி கேட்குறாங்க, இவர் கடவுள் உண்மைதானா, இவர் தானா கடவுள்ன்ட்டு. கடவுளே நம்ப மாட்றாங்க மக்கள். அதனாலதான் புரிய வைக்கிறாரு. ஆத்மாக்கள் துக்கமாக இருக்கிற காரணத்தினால நிராகார் சிவபாபாவை ஆத்மாக்கள் அழைக்கின்றனர். எதுக்கு நம்ம கடவுளை கூப்பிடுறோம்? துக்கமா இருக்கிற காரணத்தினால கூப்பிடுறீங்க, வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குன்னு பாரதவாசி ஆத்மாக்கள் தான் அழைக்கின்றனர். பாருங்க, வெளிநாட்டுல யாராவது கூப்பிட்டாங்களா? இங்கேதான் காந்தியடிகள் பாடினாரு, பத்தித்த பாவன சீதாராம்ட்டு பாடினாரு. அவர் கூட சேர்ந்து நம்மளும் பாடணும். அதனாலதான் வந்திருக்கிறார் கடவுள். சத்தியுகத்தில் நீங்கள் மிகவும் தூய்மையானவர்களாக சுகமானவர்களாக இருந்தீர்கள். ஒரு அல்லாவின் தோட்டம் சொல்றாங்கல்ல, அப்ப அல்லா தான் ஹெவனை படைச்சாருன்னா, ஒரு காலத்துல இதே பூமி தான் சத்தியுகம் சொர்க்கமா இருந்தது. அந்த சொர்க்கம்தான், சொர்க்கத்துல வாழ்ந்தவங்க தூய்மையானவர்களா சுகமானவர்களா இருந்தீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒருபோதும் அப்ப நீங்க என்ன கூப்பிடவே இல்லையே சொல்லி சொல்றாரு. என்னை அழைக்கவே இல்லை. உங்களை சுகமானவர்களாகி பிறகு நான் வானப்பிரஸ்த நிலையில் சென்று அமர்ந்து விடுகின்றேன் என்று பாபாவே சொல்கின்றார். பாருங்க, உங்களை நான் வந்து சுகமானவர்களா, இப்ப நீங்க துக்கத்துல இருக்கிறீங்களா, உங்களை மீண்டும் ஞானத்தை கொடுத்து புரிய வச்சு, இதெல்லாம் நாடகம் டிராமா, ஏன் கவலைப்படுறீங்க, என்ன நினைங்க, பாவெல்லாம் அழிஞ்சிரும், வாங்க போலான்னு சொல்லிட்டு நம்மளெல்லாம் போன கல்பம் இப்படிதான் கூட்டு போனாரு. குண்டோட நம்ம போனோம் கைலாசம், எங்க பரந்தாமம் போனோம். அதுக்கப்புறம் நான் ஒரு வானப்பிரஸ்த நிலையில இருந்துட்டாரு, நம்மளாம் திரும்ப நடிக்க வந்துட்டோம். இததான் சொல்றாரு பாபா. அங்கே என்னுடைய அவசியமே இல்லை, சொர்க்கத்துல நான் வரணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அங்க உலகமே எப்படி இருக்கும்? சுதந்திரமா இருக்கும். அங்க வந்து நைட்டு 12 மணிக்கு கூட நகையெல்லாம் போட்டுக்கிட்டு குமாரிகள் நடக்கலாம், தேவதைகள் நடக்கலாம். அங்க யாரும் கொள்ளையடிச்சுன்னு போக மாட்டாங்க, யாரும் இந்த எந்த கிரைமுமே அங்க நடக்காது. அப்புறம் ஏன் கடவுள் வரணும்? கடவுளை நம்ம கூப்பிடவே மாட்டோம். துக்கம் இருக்கிறதுனால தான் இங்க கடவுளை கூப்பிடுது. குழந்தைங்க முத கொண்டு கூப்பிடுது, 4 வயசு குழந்தை கதறுது, கடவுளே எனக்கு இந்த மாதிரி பண்றாங்க, என்னை தயவு செய்து காப்பாத்துன்ட்டு. இந்த கலியுகத்துல கதறதுனால தான் கடவுளே வந்திருக்கிறாரு. அதர்மத்தை ஒழிச்சு தர்மத்தை நிலைநாட்ட கடவுளே வந்து அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாரு. பக்தி மார்க்கத்தில் என்னுடைய பாகம் இருக்கிறது, பிறகு அரை கல்பத்திற்கு என்னுடைய பாகமே இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. அதுக்கப்புறம் 2500 வருஷம் கழிச்சு நம்ம துவாபர யுகத்துல பக்தி ஆரம்பிக்கிறோம். அப்பவும் பாபா பாகம் பண்றாரு, அவருடைய பார்ட் நடக்குது. ஏன்னா நம்ம வந்து காட்சி காட்டுன்னு சொல்லி எல்லாரும் அவரை டார்ச்சர் பண்றோம். அப்ப வந்து என்ன பண்றாரு, அவர் நேரா வர முடியாது, அவருக்கு பார்ட்டே கலியுக இறுதியிலே தான் வந்தாகணும். பிரம்மா உடல், பிரம்மா புருவ மத்தி கிடைக்கும் போது தான் அவரால் வர முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரால் வர முடியாது. அப்ப என்ன பண்றாரு, சூட்சுமமா காட்சிகள் மட்டும் காட்டுறாரு. யார் யாரு எந்த பாவனையோட வணங்குறாங்களோ அந்த காட்சியா காட்டுறாரு. இப்ப லட்சுமி நாராயண வணங்குறாங்கன்னா லட்சுமி நாராயணோட காட்சி கிடைக்கும், கிருஷ்ணரை வணங்குனாங்கன்னா கிருஷ்ணருடைய காட்சி காட்டுறாரு. இந்த மாதிரி இவர் வந்து அவர் புள்ளியா வந்து காட்சி காட்டினா புரியாது. அதனால கடவுள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மாதிரியே நம்ம காட்சி காட்டிடுவோன்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு காட்சி காட்டுறாரு. அப்போ வந்து எல்லாரும் இவங்க தான் கடவுள்னு நம்பிடுறாங்க. அதனால அவருடைய பாகம் பக்தி மார்க்கத்துல அப்படி இருக்கு. பிறகு அரைக்கல்பதற்கு என்னுடைய பாகமே இருக்காது. சத்தியுகம் திரேதாயுகத்துல அவரோட பாகமே இருக்காது சொல்லி சொல்றாரு. இது முற்றிலும் சகஜமானது ஆகும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. ஞானம் வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. இதுல யாருக்கும் கேள்வியே எழ முடியாது சொல்லி பாபா சொல்றாங்க. கேள்வி கேட்குற மாதிரியே பாபா ஞானம் சொல்ல மாட்டாரு. எல்லாருக்கும் எல்லா டவுட்டையும் புரிய வச்சிருவாரு. ஒரு முரளிலையும் நம்ம என்ன டவுட்டுன்னு நம்ம நாள் வந்து லெட்டர் எழுதி வைக்கிறோமோ மறுநாளே அந்த டவுட்டை கிளியர் பண்ணுவாரு.
பாபா கிட்ட நம்ம என்ன சொன்னாலும், நம்மளுடைய புருஷார்த்தத்துல தடை வந்தாலும் சரி, நம்மளுடைய முயற்சி நமக்கு வந்து ஏதாவது முரளியில டவுட்னாலும் சரி, எதை நம்ம லெட்டரா எழுதி வச்சாலும் மறுநாளே பாபா வந்து முரளியில சொல்வாரு. துக்கத்தில் அனைவருமே நினைக்கின்றனர். துக்கத்துல எல்லாருமே கடவுளை தான் நினைக்கிறாங்க என்ற பாடல் கூட இருக்கிறது சொல்லி சொல்றாரு. ஒரு பாடல் கூட பாடுறாங்க, துக்கத்துல எல்லாரும் அழைக்கிறாங்கன்ட்டு. சத்தியகம் திரேதாயுகத்துல பக்தி மார்க்கம் நடப்பதே இல்லை. சத்தியகம் திரேதாயுகத்துல நம்ம பக்தியோட பலன் அனுபவிக்கிறோம், ஞானத்தினுடைய பலனை அனுபவிக்கிறோம். இப்ப பாபாவுக்காக நம்ம முயற்சி பண்ணி அமிர்த விளையஞ்சி நம்ம முரளி கேட்டு நம்ம வந்து பாபா ஈஸ்வரிய புத்தியா நம்மளை மாத்தி நம்மளை கூட்டு போய் சத்தியகம் திரேதாயத்துல விடுறாரு. அங்க நம்ம திரும்ப நம்ம கடவுளை தேட மாட்டோம். ஏன்னா இங்கேதான் நம்ம அவர் கூடவே வாழ்ந்துட்டு போயிட்டோம்ல. கூடவே வாழ்ந்துட்டு நம்ம வந்து பாபா கூட வாழ்ந்த அந்த பலனை வந்து நம்ம அங்க சத்தியுகத்துல அனுபவிக்கிறோம். அவரை மாதிரியே நம்ம மாறிடுறதுனால அங்க எந்த தேவையும் இருக்காது. கடவுளை தேட வேண்டிய அவசியமே இருக்காது. பக்தி பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அதை ஞான மார்க்கம் என்று சொல்ல மாட்டோம்னு சொல்றாரு. சத்தியகம் திரேதாயுகத்துல ஞான மார்க்கம் கிடையாது. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கடவுள் மாதிரி இருப்பாங்க. அப்புறம் எதுக்கு கடவுளை தேட போறாங்க? ஞானமோ சங்கமயுகத்தில் தான் கிடைக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா ஞானம் வந்து இப்பதான் கலியுகத்தை இறுதியில சங்கமயுகத்துல தான் கடவுள் வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. இதன் மூலம் நீங்க 21 பிறவிகளுக்கான பலனை அடைகிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. வரிசை கிரமமாக தான் தேர்ச்சி அடைகின்றார்கள், தோல்வி கூட அடைகிறார்கள். நிறைய பேர் பிகே ஆகுறாங்க. ஆனாலும் சில பேருக்கு நிச்சய புத்தி, சில பேருக்கு இல்ல. சில பேர் வரிசை கிரமமா தான் ஸ்ரீமத் படி நடக்கிறாங்க, பாஸ் ஆகுறாங்க. சிலர் ஃபெயில் கூட ஆயிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. உங்களுடைய இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. இப்ப மாயாவோட மல்யுத்தமே நமக்கு நடக்குது. எந்த ரதத்தில் பாபா அமர்ந்திருக்கிறாரோ அவர் வெற்றி அடைகின்றார். பாபா வந்து பிரம்மா பாபா உடல்ல தான் உட்கார்ந்துருக்கிறாருல்ல சிவபாபா, அவர் வந்து வெற்றி அடைகிறார் என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, பிரம்மா பாபா ஃபரிஸ்தாவாகி போயிட்டாரு, கர்மாதீத நிலை அடைஞ்சு போயிட்டாரு. இருந்தாலும் அவர் சூட்சும சேவை நடந்துட்டு இருக்கு. நம்மளாம் போனாதான் அவருக்கே முக்தி கிடைக்கும். ஃபுல்லா அவர் ஜீவன் முக்தி அடைஞ்சு போயிட்டாரு. இருந்தாலும் நம்ம நம்ம எல்லாரும் போனாதான் அவருடைய இதுவே முடியும், அவருடைய கடமையே முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாரும் பாபா கூட போக முடியும். பிறகு நெருக்கமான குழந்தைகள் கூட வெற்றி அடைந்து விடுகின்றனர். பிரம்மா பாபாவுக்கு நெருக்கமா இருக்கிற குழந்தைகள் கூட வெற்றி அடைகிறாங்கன்றாரு. பாஸ்வித்தானராகி 8 மணியில 8 மணி மாலையில போயிடுறாங்க. குமாரகா தாதி, பிரகாஷ்மணி தாதி கூட வெற்றி அடைஞ்சாங்கன்னு சொல்றாரு. இன்னும் பலர் கண்டிப்பாக வெற்றி அடைவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இன்னும் நிறைய பேர் கண்டிப்பா வெற்றி அடைவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பலரை தனக்கு சமமாக மாற்றுகின்றார்கள். ஏன்னா இப்ப குழந்தைகள் நிறைய பேரை தனக்கு சமமா மாற்றுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது குட்டிக்கரண விளையாட்டு என்று குழந்தைகள் புத்தியில் பதிய வைக்க வேண்டும். ஆனா இது எப்பவுமே நமக்கு ஞானம் புத்தியில ஸ்டோர் ஆயிருக்கணும், மறந்து போயிடக்கூடாது. இது நம்ம தான் தேவதையா இருந்தோம், நம்ம தான் இப்படி ஆயிட்டோன்றது அடிக்கடி புத்தியில பதிய வைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. சிறிய குழந்தைகள் கூட இதை புரிஞ்சு கொள்ள முடியும். சின்ன குழந்தைக்கு கூட நீங்க புரிய வைக்கலான்றாரு. ஆகையால் குழந்தைகளுக்கும் புரிய வையுங்கள் என்று பாபா சொல்கின்றார். உங்க வீட்டுல குழந்தைகள் இருந்தா கூட அந்த குழந்தைகளுக்கு கூட நீ இப்ப நீ வந்து சாதாரண மனுஷனா இருக்கல, நீ ஒரு காலத்துல இந்த சொர்க்கம் பார்த்தியா, அந்த சொர்க்கத்துல நீ தேவதையா இருந்தன்னு சொன்னா அந்த குழந்தை கூட புரிஞ்சுக்கும்னு சொல்றாரு. அவர்களுக்கும் பாபாவிடமிருந்து ஆசி அடைய உரிமை இருக்குது. குழந்தையா இருந்தா என்ன, பாபா ஆரம்பத்துல 350 பேர்ல எல்லாம் 9 வயசு 12 வயசு சின்ன குழந்தைங்களை வச்சுதான் பாடம் எடுத்தாரு. அதனால அவங்களுக்கு கூட பாபாட்ட இருந்து ஆசி அடைய உரிமை இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. நிறைய விஷயம் ஒன்றுமே கிடையாது, நிறைய புரிய வைக்கலாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சமாக இந்த ஞானத்தை புரிஞ்சு கொண்டாலும் அது அழிவதே கிடையாது சொல்லி சொல்றாரு. புத்தியில ஞானம் விதையா விழுந்துருச்சுன்னா அழியவே அழியாது, மரமா முளைக்கும்ன்றாரு. அவர்கள் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வந்து விடுவார்கள். நீங்க கொஞ்சம் ஞானம் சொன்னாலே கண்டிப்பா சொர்க்கத்துக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கிறிஸ்துவால் ஸ்தாபனை செய்யப்பட்ட கிறிஸ்துவ தர்மம் எவ்வளவு பெரியது. இந்த தேவி தேவதா தர்மம் அனைத்தை விட முதலாவதாக பெரிய தர்மமாக இருக்கிறது சொல்லி சொல்றாரு. பாருங்க, கிறிஸ்து வந்து ஸ்தாபனை பண்ணாருல்ல, அதுலதான் அந்த தர்மம் தான் பெரிய தர்மமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அதுலதான் பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் தான் அதிகம் உலகத்திலேயே. ஆனா இந்த தேவி தேவதா தர்மம் எல்லாத்த விட முதல் பெரிய தர்மமா இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. இது 2 யுகங்களுக்கு நடக்கிறது. என்னதான் அவங்க பாப்புலேஷன்ல அதிகமா இருந்தாலும் நம்ம தான் ரொம்ப காலம் நடிக்கிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது 2 யுகங்களுக்கு மொத்தமாவே தேவி தேவதா தர்மம் தான் நடக்கிறது சொல்லி சொல்றாரு. ஆக இந்த தர்மத்தினுடைய மக்கள் எண்ணிக்கை கூட பெரியதாக இருக்க வேண்டும். ஆனால் ஹிந்து என்று சொல்லிவிட்டார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. உண்மையிலே இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினுடைய மக்கள் எண்ணிக்கை கூட அதிகமா தான் இருக்கணும். ஆனா ஹிந்துன்னு சொல்லிட்டாங்க. அதனால 33 கோடி தேவர்கள் என்றும்
சொல்கின்றார்கள். அதனால தான் நம்ம சொல்லுவாங்க சாஸ்திரத்துல 33 கோடி தேவர்கள்ன்ட்டு சொல்லுவாங்க. உண்மையிலே அந்த ஹிந்து தர்மத்துல பாதி பேரு இருந்துட்டாங்க. மீதிலாம் வந்து கிறிஸ்துவ தர்மம், அந்த தர்மம் மாறி போயிட்டாங்க. அதனால ஹிந்துக்களோட எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு. மற்ற தர்மத்துல அதிகமாயிடுச்சு. ஆனா உண்மையிலே 33 கோடி தேவர்கள்ன்ட்டு சொல்லுவாங்க. 33 கோடி தேவதைகள். அப்ப வந்து இப்ப பாபா அவங்கள தான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, வலை போட்டு தேடிட்டு இருக்கிறாரு. இப்ப நம்ம மூலமா முரளி சொல்ல வச்சு சேவை பண்ண வச்சு அந்த 33 கோடி பேரும் தூங்கிட்டு இருக்காங்கல்ல மூளையில, அவங்க எல்லாரையும் எழுப்பி வெளியில கூட்டிட்டு வராரு பாபா. எல்லாருக்கும் ஞானம் போயிடணும், எல்லாரும் புருஷார்த்தம் பண்ணிட்டாங்கன்னா உலகம் முடிஞ்சிரும். பாபா சொல்றாரு, பிறகு இந்து என்று ஏன் சொல்கிறார்கள்? 33 கோடி தேவர்கள்னு சொல்றாங்க, அப்புறம் ஏன் ஹிந்துன்னு சொல்றாங்கன்னு சொல்றாரு. மாயை புத்தியை முற்றிலுமாக கெடுத்து விட்டது. இந்த மாயா என்ன ஆயிடுச்சு, தன்னை நம்ப வச்சிருச்சு. நான் சாதாரண மனுஷன், என்னுடைய தர்மம் ஹிந்து அப்படின்ட்டு புத்தியை கெடுத்து வச்சிருச்சு சொல்றாரு. ஆனா இந்து தர்மத்தை ஸ்தாபனை பண்ணவங்க யாருமே இல்லை. ஸ்தாபகர் பேரே இல்லை. மற்ற தர்மத்துக்கெல்லாம் ஸ்தாபகர் பேர் இருக்குது, ஆனா இங்க மட்டும் இல்லை. அதை நம்ம கேட்க கூட இல்லை இது வரைக்கும். ஏதோ ஹிந்துன்னு போட்டுக்கிறோம், இந்தியன் போட்டுக்கிறோம், ஆனா வந்து நம்ம ஸ்தாபகர் யாருன்னு தெரியல. அப்படி இருந்திருக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி புத்திய மாயா வந்து கெடுத்து வச்சிருக்கின்றாரு. ஆக இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டு விட்டது. மாயையை வெற்றி அடைவது ஒன்றும் கடினமான விஷயமே கிடையாதுன்ட்டு பாபா சொல்கின்றார். பாருங்க, நீங்க ரொம்ப பயப்படுற அளவுக்கு இந்த மாயா ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, அது ஒன்றும் கடினமான விஷயமும் கிடையாது, ஈஸியா வென்றலாம்னு சொல்றாரு. நீங்கள் ஒவ்வொரு கல்பமும் வெற்றி அடைகின்றீர்கள். நீங்க போன கல்பம் கூட இதே மாதிரிதான் மாயாவை வெற்றி அடைஞ்சீங்க. நீங்கள் சேனைகள் இல்லை அல்லவா, நீங்க சக்தி சேனைகள்ன்றாரு. இப்ப சிவனுடைய சேனைகள் நம்ம. இந்த விகாரங்கள் என்ற ராவணன் மீது வெற்றி அடைவதற்காக நமக்கு பாபா கிடைத்திருக்கின்றார். பாருங்க, நம்மளாலேயே இந்த விகாரத்தை வெற்றி அடைய முடியாது. காமம் விட்டு நான் விடுறேன், நான் கோபத்தை விடுறேன்னா விட முடியாது. அது மட்டும் வந்துகிட்டு தான் இருக்கும். நம்மளால அடக்க முடியாது எந்த ஒரு விகாரத்தையும். பாபா தான் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. அவர் மூலமா தான் நம்ம இந்த மாயா ராவணனை வெற்றி அடைய போறோம்னு சொல்றாரு. உங்கள் மீது இப்போது பிரகஸ்பதி திசை, குரு திசை இருக்கிறது. பாருங்க, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குரு திசையே இப்ப நம்ம நடக்குது. பாரதத்தின் மீதுதான் இந்த பார்வை ஏற்படுகிறது. பாரதத்துல தான் வந்திருக்கிறாரு பாபா. அவரோட பார்வை பாரதத்தின் மேலதான் இருக்குது சொல்றாரு. இப்போது ராகு திசையாக இருக்கிறது. நம்ம கலியுகத்துல இந்த ராகு தான் முழுங்கி இருக்குது. இந்த ராகு வந்து பூமியை முழுங்கும் போது அந்த கிரகணம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் பிடிச்சிருக்குது. நம்ம இந்த சந்திர வம்சத்தர்களுக்கும் சூரிய வம்சத்தர்களுக்கும் ராகு பிடிச்சிருக்குது. அதனாலதான் இப்ப நமக்கு வந்து அந்த 5 விகாரம் பிடிச்சிருக்கிறதுனால நமக்கு இவ்வளவு நாளா ராகு திசையா இருந்தது. இப்ப நமக்கு பாபா மீண்டும் குரு திசையா மாத்துறாரு. பாபா விருட்சபதி வரும்போது கண்டிப்பாக பாரதத்துல பிரகஸ்பதி திசை ஏற்படும் பாபா சொல்றாரு. இதுல அனைத்துமே வந்து விடுகிறது. விருட்சபதியா பாபா வரும்போது குரு திசை பாரதத்துல ஏற்படும். இதில் எல்லாமே விஷயமே வந்துருது. நமக்கு நோயற்ற உடல் கிடைக்கிறது என்று குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். இப்ப பாபா மூலமா நம்ம யோகா பண்ண நம்ம உடல் வந்து நோயற்றதா மாறுது. எதிர்காலத்திலேயே நமக்கு 21 பிறகு நோயற்ற உடல் கிடைக்கிறதுன்ட்டு நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. அங்கே மரணத்தின் பெயர் கூட இருக்காது பாபா சொல்றாரு. அங்க மரணம்னா என்னன்னு தெரியாது. காலன் சாப்பிட்டான், டைம் வந்துருச்சு போயிட்டாங்க அப்படின்னு சத்தியுகத்துல தேவதைகள் யாருமே அழமாட்டாங்க. அங்க மரண ஓலமே இருக்காது. அவங்க ஒரு உடலை விட்டு அப்படியே அந்த பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி, தோலை உரிக்கிற மாதிரி அவங்க வந்து அந்த உடலை விட்டு எனக்கு காட்சி கிடைச்சிச்சு, நான் அங்க போய் பிறக்க போறேன்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு போவாங்க. யாருமே அழமாட்டாங்க. அதுதான் அமரலோகம் அல்லவா பாபா சொல்றாரு. இன்னார் இறந்து விட்டார், இன்னொரு சரீரம் எடுக்கிறார்கள். இன்னார் இறந்து விட்டார் என்று சொல்ல மாட்டார்கள் பாபா சொல்றாரு. மரணம் என்ற பெயரே அங்க கிடையாது. ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் எடுக்கிறார்கள். சரீரம் எடுப்பது மற்றும் விடுவதில் மகிழ்ச்சி தான் இருக்கும். பாருங்களேன், அங்க வந்து ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடல் மாத்துறது ஒரு ட்ரெஸ் மாத்துற மாதிரி இருக்குமா. இங்க நம்ம ட்ரெஸ் மாத்தி போட்டோம்னா எவ்வளவு ஜாலியா இருக்கு. ஆஹா, புது ட்ரெஸ் வாங்கிட்டேன் போட்டுக்க போறேன்னா எவ்வளவு ஒரு குஷி நமக்கு. அது மாதிரி இருக்குமா சொர்க்கத்துல நம்ம சரீரம் எடுக்கிறது. இங்கெல்லாம் பாருங்க, ஒரு மரணம் வந்துருச்சுன்னா ஓலம்தான் அழுகுறாங்க, ஐயோ போயிட்டாங்களேன்ட்டு கலியுகத்துல. ஆனா இந்த சத்தியுகத்துல பாருங்க, சரீரம் விடுறாங்களா எல்லாரும் சந்தோஷமா, அடுத்த உடல் போறாங்களா, அடுத்த நடிப்பு நடிக்கிறாங்க, குழந்தையா போய் பிறக்க போறாங்கன்ட்டு ஒரே மகிழ்ச்சியா இருப்பாங்களாம். மகிழ்ச்சி தான் இருக்கும் சொல்றாரு. இந்த இந்த ஞானத்தை புத்தியில பதிய வச்சிட்டோம்னா நமக்கு இந்த துக்கன்றதே இருக்காது சொல்றாரு. மறைந்தார் என்ற விஷயமே கிடையாது.
அவங்கலாம் மறையல, அவங்கலாம் இருக்கிறாங்க எல்லாருமே. இப்ப கூட சரீரத்த விட்டு போனாங்கல்ல, அவங்க யாருமே போகல. அந்த சரீரம் தான் போயிடுச்சு. எல்லாரும் இருக்கிறாங்க. நம்ம தான் அழுதுட்டு இருக்கிறோம். அவங்க அவங்க நடிக்க போயிருக்காங்க. வேற நடிப்ப நடிக்க போயிட்டாங்க. மறைந்தார் என்ற விஷயமே அங்க கிடையாதுன்றாரு. உங்கள் மீது இப்போது பிரகஸ்பதி திசை இருக்கிறது. இப்ப நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு குரு திசையே நடக்குதுன்றாரு. அனைவர் மீதும் பிரகஸ்பதி திசை ஏற்பட முடியாது. ஆனா எல்லாருக்கும் இந்த ஞானம் புரியாது. பள்ளியில் சிலர் தான் தேர்ச்சி அடையறாங்க இல்லையா? சிலர் தேர்ச்சியே அடையதில்லை. சிலருக்கு இந்த தோசைக்கல்லு மாரி இருக்கும். என்ன சொன்னாலும் ஞானம் புரியாது. என்ன பண்ணுவாங்க? கவலைப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனா இது கூட பள்ளிக்கூடமாகும். இது ஸ்கூல் மாதிரி தான்றாரு. நாங்கள் ராஜயோகம் கற்கின்றோம் என்று நீங்கள் சொல்வீர்கள். சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் யார்? பாபா கேட்கிறாரு. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. யார் நமக்கு வந்து ராஜயோகம் சொல்லிக் கொடுக்குறதுன்னா, எல்லைக்கு அப்பாற்பட்ட நம்ம அப்பா. ஆத்மாக்களின் தந்தை. ஆக எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும். எனக்கு கடவுளே, நான் தேடின கடவுளே வந்து பாடம் எடுக்கிறாருன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கணும். இதில் வேற எந்த விஷயமே கிடையாது. தூய்மை தான் முக்கியமான விஷயம் சொல்லி சொல்றாரு. தூய்மையா இருந்தீங்கன்னா சுகம் சாந்தி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். தூய்மைன்றது தாய். தாய் ஒழுங்கா இருந்தா குழந்தைகள் வந்துருவாங்க. சுகமும் சாந்தியும் வீட்டு நிறைய நிறைஞ்சிருக்கும். நம்ம வீட்ல தூய்மையா இல்ல, 5 விகாரத்துக்கு உட்பட்டு இருந்தோம்னா நமக்கு துக்கம் அசாந்தி தான் மிஞ்சும். ஹே குழந்தைகளே, தேகத்தின் கூடவே அனைத்து சம்பந்தங்களையும் விட்டு என் ஒருவனையே நினைவு செய்யுங்கள்ட்டு எழுதப்பட்டிருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நீங்க இந்த தேகம்தான், தேக அபிமானம் தான் மாயாவே. அந்த தேகத்தை மறந்துருங்க. எல்லா சம்பந்தங்களையும் மறந்துட்டு என்ன நினைங்க. நீங்க அந்த மாதிரி நினைச்சாலே எல்லாருக்கும் அன்பா தெரிவிங்க. நீங்க என்ன நினைக்காம மத்த விஷயங்கள்ல போறதுனால தான் எல்லாருக்கும் நீங்க ஆவாத ஆளா இருக்கிறீங்க. நீங்க என்னதான் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைச்சாலும் யாரையும் தேக அபிமானத்துல சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இதே ஆத்மா அபிமானியா இருந்தீங்கன்னா, நீங்க விதைக்கு தண்ணியை ஊத்துனீங்கன்னா மரம் முளைக்கும் நல்லா. நீங்க இலைக்கெல்லாம் போய் தண்ணியை ஊத்தணும்னு நினைச்சீங்கன்னா இலை முளைக்காது. வேர்ல தண்ணி ஊத்துனாதான் ஃபுல் மரமும் முளைக்கும், ஃபுல் செடியும் முளைக்கும். நம்ம போயிட்டு ஒருத்தரா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவங்களே கவனிச்சுக்கணும், இவங்கள கவனிச்சுக்கணும்னு நினச்சோன்னா, ஒருத்தவங்கள கவனிச்சா இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காது. யாரையும் நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நீங்க யாரையும் நினைக்க வேணாம். என்ன நினைங்கன்றாரு. தேகத்தின் கூடவே எல்லா சம்பந்தங்களையும் மறந்துட்டு என்ன நினைங்க, நான் எல்லாரையும் பார்த்துக்கிறேன்றாரு. அதை தான் சொல்றாரு. நீங்க வந்து மறந்துட்டு என் கூட வந்துருங்கன்னு சொல்லல. இதுக்காக என்ன வந்து பரந்தாமத்துக்கே வாங்கன்னு சொல்லல. அப்படிலாம் சொல்லல. நீங்க வந்து நடிங்க. ஆனா எல்லாரையும் மறந்து என்ன நினைங்க. நான் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்றேன். அந்த மாதிரி நீங்க நடிக்கும்போது தான், விடுபட்டு இருக்கும்போது தான் எல்லாருக்கும் அன்பா தெரிவிங்கன்னு சொல்றாரு. அப்போ உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்க இப்போ வந்து ஊன்றி போய் நடிச்சிட்டு இருக்கிறீங்கல்ல, எல்லாரையும் அப்படியே பாசம் வச்சுட்டு பற்று வச்சுட்டு டார்ச்சர் பண்றீங்க எல்லாரையும். அதனால தான் உங்களை யாருக்குமே பிடிக்க மாட்டுதுன்றாரு. அதனால நம்ம வந்து பற்று வைக்காம, பற்றற்றவர் மீது பற்று வச்சோம்னா நம்ம வந்து விடுபட்டு வாழும்போது எல்லாருக்கும் அன்பா இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது கீதையின் வார்த்தைகள் ஆகும். இது கீதையோட வார்த்தை. தேக தர்மத்தை விட்டுட்டு என்ன நினைன்றது கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறதா கீதையில சொன்ன வார்த்தைகள் தான். ஆனா உண்மையில அது சிவபாபா சொன்னது. இந்த கீதையின் பாகம் இப்பதான் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதிலும் கூட மனிதர்கள் அப்படி இப்படி மாற்றி எழுதி விட்டனர். ஆனா உண்மையிலே பகவத்கீதையில அப்படி இப்படி மாற்றி எழுதிட்டாங்க. கிருஷ்ணா பரமாத்மான்னு சொல்லிட்டாங்க. உடல்ல இருக்கிறவர் எப்படி பரமாத்மாவா இருக்க முடியும்? மாவுல கொஞ்சம் உப்பு இருக்கிறது, அது மாதிரி உண்மை இருக்குது. அது உண்மையிலே ஒளிஞ்சிருக்குது உண்மை. நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நான் வந்து ஒரு வயோதிகர் உடல்ல வந்து பிரவேசமாகறேன்னு சொல்றாரு. கிருஷ்ணரே உடல் இருக்குது. அவர் ஏன் வந்து பிரவேசமாகணும் வயோதிகர் உடல்ல? இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப சாஸ்திரத்துல மாவுல உப்பு கலந்த மாதிரி உண்மை கம்மியா தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். இது எவ்வளவு சகஜமான விஷயமாகும் சொல்லி பாபா சொல்றாங்க. குழந்தைகள் கூட இதை புரிந்து கொள்ள முடியும். இப்ப நீங்க கூட இதை புரிஞ்சுக்க முடியும். பிறகும் கூட ஏன் மறந்து போய் விடுகின்றீர்கள்? அப்புறமும் ஏன் மறந்துறீங்க? பாபா நான் உங்கள மறந்துட்டேன்றீங்க. பாபா நீங்கள் வந்ததும் நாங்கள் உங்களுடையவராக ஆகிவிடுவோம்ட்டு பக்தி மார்க்கத்துல சொல்லி வந்தீங்க. நாங்கள் உங்களுடையவர்களாக மாறி உங்களிடமிருந்து முழுமையான ஆசி எடுப்போம்னு வேற சொன்னீங்க. பாபாவினுடையவராக ஆவதே ஆசி எடுப்பதற்காகத்தான் ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளே, இங்க வந்து என்னுடையவரா ஆயிட்டீங்கனாலே ஆசி எடுப்பதுக்கு தான் சமம் சொல்லி சொல்றாரு. தத்தெடுக்கப்படுகிறார்கள். ஆக நமக்கு பாபாவிடமிருந்து என்ன கிடைக்கும் என்று தெரிந்திருக்கிறார்கள். நீங்கள் கூட தத்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்ப நம்ம கூட பாபாவால தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பாபாவிடமிருந்து உலகத்தினுடைய ராஜ்யம் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசையை பெறுகின்றோம் என்று நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். பாபாவை தத்தெடுத்தாருல, நமக்கு அந்த தந்தை என்ன கொடுக்குறாரு? நம்ம வந்து உடல்ல இருக்கிறதுனால நம்மள தத்தெடுக்கிறாரு. இல்லைன்னா அவரோட சொந்த குழந்தைகள் தான் நம்ம. பாவம் அவர் வந்து என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? தத்தெடுக்க வேண்டியதா இருக்குது. பிரம்மா வாய் மூலமா நம்மள தத்தெடுத்திருக்கிறாரு.
அப்ப ஆஸ்திய உலக ராஜ்யத்தையே ஆஸ்தியா கொடுக்குறாரு. மற்ற எதிலும் பற்று வைக்க மாட்டீர்கள். இப்ப நமக்கு அந்த சொர்க்கமே நமக்கு கிடைக்க போகுது. இங்க இருக்கிற விஷயம் எல்லாம் அழியக்கூடியது. இது மேல நம்ம ஏன் பற்று வைக்கணும்? நம்ம உடல் மேலேயே பற்று வைக்க தேவலன்னு சொல்றாரு. லௌகீக தந்தை இருக்கிறார் என்றால் அவரிடம் என்ன இருக்கும்? அதிகபட்சம் போனால் ₹1,00,000 தான் இருக்கும். இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசையை கொடுக்கின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த சாதாரண எல்லைக்குட்பட்ட அப்பா ஒரு வீடு வச்சிருப்பாரு, ₹1,00,000 வச்சிருப்பாரு. அது ஏமாத்திரம். அது ஏதாவது ஒரு வெள்ளம் வந்தா முடிஞ்சிடுச்சு. இல்ல நம்மளே உடலை விட்டோம்னா நம்மளால எதையும் அனுபவிக்க முடியாது. அடுத்த உடல் எங்க போய் பொறக்க போறோமோ தெரியாது. இது ஆனா பாபா கொடுக்கறது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி நம்ம புத்தியில இப்ப ஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம சொர்க்கத்துல 21 பிறவிக்கு அனுபவிக்க போறோம். குழந்தைகளாகிய நீங்கள் அரைக்கல்பமாக பொய்யான கதைகளை தான் கேட்டுக்கொண்டே வந்தீர்கள். நம்ம பக்தி மார்க்கத்துல சாஸ்திரங்கள்ல பொய்யான கதையை தான் நம்ம கேட்டுட்டு வந்தோம். இப்பதான் பாபா உண்மையான கதையை நம்ம பாபாட்ட கேட்குறோம். ஆக அப்படிப்பட்ட பாபாவை நினைவு செய்யணும். சத்தியமான ஒரு சிவனே உண்மையை சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்பேற்பட்டவரை நினைக்கணும்னு சொல்றாரு. கவனத்துடன் பாபா சொல்வதை கேட்கணும். நீங்க கொஞ்சம் அப்படியே கவனம் இல்லாம ஆயிட்டீங்கன்னா மாயா உங்களுக்கு எதையாவது ஓதி சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி எதையாவது ஓதி கூட்டுன்னு போயிடும் அது பக்கம். அதனால கவனமா பாபா சொல்றதை மட்டும் கேளுங்க. முரளி மட்டும் படிங்க. வேற யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. நாம் தான் என்பதன் அர்த்தத்தையும் புரிய வைக்க வேண்டும். நாம் தான் தேவதையா இருந்தோம். ஹம்சோ சோகம் அந்த அர்த்தத்தை புரிய வைங்க. ஆத்மா தான் பரமாத்மான்ட்டு மனுஷங்க சொல்லிடுறாங்க. இந்த சாஸ்திரவாதிகளும் சரி சன்னியாசிகளும் சரி நானே சிவன் சொல்லிடுறாங்க. இந்த 84 பிறவிகளின் கதையை யாருமே சொல்ல முடியாது. ஆனா எந்த ஒரு சன்னியாசிகளோ எந்த ஒரு சாஸ்திரவாதிகளோ 84 பிறவி கதையை சொல்ல முடியாது. தந்தை நாய் பூனை அனைத்திலும் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஒண்ணு நானே சிவன்ட்டாங்க, இன்னொன்னு நாய் பூனை எல்லாம் சர்வ வியாபின்னு சொல்லிட்டாங்க. பாபாவுக்கு நிந்தனை செய்கிறார்கள் அல்லவா. கடவுள் எவ்வளோ ஹையஸ்ட் அவரு. கோயில்லாம் எப்படி கட்டி வச்சு எப்படி இந்த மூலஸ்தானத்துல லட்சுமி நாராயணன் அப்படி வணங்குறீங்க. சிவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு ஈஸ்வரன்ட்டு எப்படி சொல்றீங்க? நாய் பூனையில எப்படி இருப்பாரு? நம்ம அப்பா ஒரு சாதாரண சரீரத்தினுடைய அப்பாவை நாய் பூனைன்னு சொன்னாலே நமக்கு கோவம் வரும். நம்மளுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை ஆத்மாவினுடைய அப்பா அவர் தான் கடவுள். கடவுளை போயிட்டு நாயில இருக்கிறாரு பூனையில இருக்கிறாருன்னு சொல்லிட்டீங்களே. எந்த தர்மத்திலையும் இந்த மாதிரி சொல்லலை. நீங்க தான் அப்படி சொல்லிட்டீங்கன்றாரு. பாபாவுக்கு நிந்தனை செய்கிறார்கள் அல்லவா. இது கூட நாடகத்தில் பதிவாயிருக்கிறது. யார் மீதும் குற்றம் சொல்வதற்கில்லை. நாடகமே அப்படி உருவாக்கப்பட்டிருக்கு. யாரை நான் குறை சொல்றது? குற்றம் இல்லை, யார் மீது குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா டிராமாவே அப்படிதான் உருவாக்கியிருக்குது. உங்களை யார் ஞானத்தின் மூலம் தேவதையாக மாற்றுகின்றாரோ அவரையே நீங்கள் நிந்தனை செய்ய ஆரம்பித்து விடுகிறீர்கள். பாருங்களேன். இப்போ ஞானத்தை சொல்லி சொல்லி நம்மளை தேவதையாக்கி சொர்க்கத்துல விட்டு போனா 2500 வருஷம் கழிச்சு துவாபரகத்துல நீ கல்லுல இருக்கிற முள்ளுல இருக்கிற நான் அப்படின்லாம் சர்வவியாபின்னு சொல்லி அவரையே நிந்தனை பண்ண ஆரம்பிச்சிரோன்றாரு. நீங்கள் அப்படிப்பட்ட குட்டிக்கரண விளையாட்டு விளையாடுறீங்க. நீங்க அந்த மாதிரி விளையாட்டு விளையாடுறீங்க. அப்படியே டகால்ட்டி கொடுத்துறீங்கன்றாரு. அப்படியே என் பக்கம் இருக்கிறீங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா ராவணனோட சங்கத்துல இணைஞ்சு எனக்கு எதிராக மாறிடுறீங்கன்னு சொல்றாரு. இந்த நாடகம் கூட உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்படிதான் டிராமாவே உருவாக்கப்பட்டிருக்கு. என்ன பண்றது? பிறகு நான் உங்களுக்கு உபகாரம் செய்யணும். அபகாரிகளுக்கு உபகாரம் செய்யறாரு கடவுளே. என்ன பண்றது? என்ன நீங்க தான் திட்டினீங்க, உங்களுக்கு தான் நான் உதவி செய்யறேன்றாரு. உங்கள் மீது கூட தவறு இல்லை, இது விளையாட்டு என்று தெரிந்திருக்கின்றேன். இப்ப சின்ன குழந்தை ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுச்சுன்னா அம்மாவே அடிக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க? அம்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் பாபா நம்மளை பண்றாரு. நம்ம தவறு பண்ணாலும் நமக்கு உன் மேல தவறு இல்லை, இது விளையாட்டுன்ட்டு பாபா தெரிஞ்சுக்கிறாரு. உங்களுக்கு கதைகளை புரிய வைக்கின்றேன். ஆனா உண்மையான கதை ஸ்டோரியை சொல்றாரு. இவை உண்மையிலும் உண்மையான கதையாகும் சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா சத்தியமானவர் சிவன் சொல்றதுனால இது உண்மையான கதைன்றாரு. இதன் மூலம் நீங்க தேவதைகளாக ஆகின்றீர்கள். இந்த கதை மூலமா தான் நம்ம தேவதே ஆகிறோம். பக்தி மார்க்கத்தில் நிறைய கதைகளை உருவாக்கி விட்டார்கள். பாருங்க, பக்தியில ஏகப்பட்ட கதைகள். ஆனால் எந்த குறிக்கோளுமே அந்த கதைகள்ல கிடையாது. அவை அனைத்தும் கீழே விழுவதற்கு தான் ஆகும். அதுல பாருங்க, யாரோ பாண்டவர்கள் யாரோ கௌரவர்கள்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனா அது நம்ம தான்ட்டு இப்பதான் புரியுது. பாபா எல்லாமே கீழே விழுவதற்கு தான் சொல்றாரு. பக்தியில என்ன காமிச்சிருப்பாங்க? எல்லாருமே முருகர் 2 பொண்டாட்டி, சிவனுக்கு ஒரு பொண்டாட்டி, பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் 2 பொண்டாட்டி. அப்பனா என்ன தப்பு? கடவுளே அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்ப நம்ம எப்படி இருந்தான்ட்டு கீழே விழுவதற்காக தான் அந்த கதைகள் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த பள்ளிக்கூடங்களில் கல்வி கற்கின்றனர். அந்த பள்ளிக்கூடங்கள்ல ஸ்கூல்ல கல்வி படிக்கிறாங்க. பிறகும் சரீர நிர்வாகத்திற்காக குறிக்கோள் இருக்கிறது. இருந்தாலும்
இந்த நம்ம சரீரத்தை கவனிச்சிக்கிறதுக்காக ஏதாவது குறிக்கோள் இருக்குது. பண்டிதர்கள் கூட தன்னுடைய சரீர நிர்வாகத்துக்காக கதைகளை அமர்ந்து சொல்கின்றார்கள். அதே மாதிரி தான் இந்த பண்டிதர்கள் சாஸ்திரத்தெல்லாம் படிச்சுட்டு கதைகளெல்லாம் தன்னுடைய சரீர நிர்வாகத்துக்காக சொல்கிறாங்க. இப்போ சம்பாதிக்கிறதுக்காக சொல்கிறாங்க. மனிதர்கள் அவர்களுக்கு முன்னாடி பைசா போய் வைக்கிறாங்க. ஆனால் எந்த பலனுமே இல்லை சொல்லி பாபா சொல்கிறார். நம்ம சொல்கிற உடான்ஸு அந்த ரீல்ஸுக்கெல்லாம் பைசா கொடுக்குறாங்களோ அதனால் எந்த பலனும் இல்லைன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. உங்களுக்கு இப்போது ஞான ரத்தனம் கிடைக்கிறது. ஆனால் பாபா இப்போ உண்மையிலே நமக்கு ரத்தனத்தை கொடுக்குறாரு. இதன் மூலம் நீங்கள் புதிய உலகத்துக்கு எஜமானராக ஆகுறீங்க. உண்மையான கதைகளை நம்ம இப்போ தான் கேட்குறோம். அதெல்லாம் ரத்தனம், ஞான ரத்தனம் நமக்கு கிடைக்குது. அது மூலமாக நம்ம உலகத்துக்கே எஜமானர் ஆகணும். ஆனால் அந்த பண்டிதர்கள் சொல்கிற கதை ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே ஒவ்வொரு பொருளுமே புதியதாக இருக்கும். அங்கே சொர்க்கத்தில் எல்லா பொருளும் புதியதாக இருக்கும். வைர வைடூரியங்கள் போன்ற எல்லாமே புதியதாக இருக்கும். மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டு குட்டிக்கரண விளையாட்டை இப்போது நினைவு செய்யுங்கள்ட்டு பாபா சொல்கிறாரு. ஏழை மக்கள் கூட குட்டிக்கரண விளையாட்டு விளையாட தீர்த்த ஸ்தலங்களுக்கு செல்கின்றனர். சிலர் நடந்து கூட போகின்றார்கள். இப்போதும் மோட்டார், விமானம் போன்றவைகள் கூட இருக்கின்றன. இப்போ அந்த தீர்த்த ஸ்தலம் காசி, ராமேஸ்வரம்லாம் போகிறாங்க, நடந்து கூட போகிறாங்க. ஏழைகளுக்கு காசு இல்லைன்றதுனால நடந்து போகிறாங்க. மோட்டார் விமானம்லாம் கூட இப்போ வந்துருச்சு. ஆனால் ஏழைகள் அவங்கள்ட்ட காசு இல்லாதனால போக முடியாது. மிகவும் சிரத்தையுடையவர்கள் நடந்து கூட போகிறாங்க. நாளுக்கு நாள் அறிவியல் மூலம் மிகுந்த சுகம் கிடைத்து கொண்டே போகிறது. இப்போ வாஷிங் மிஷின் எல்லாத்துக்குமே மிஷின் வந்துடுச்சு. பாத்திரம் விளக்க மிஷினு, ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர்லாம் இருக்குது. ஆனால் இது அல்பகால சுகமாகும். விழுந்து விட்டால் எவ்வளவு நஷ்டம் ஏற்படுகிறது சொல்லி சொல்கிறாரு. பாருங்கள், அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வெடிச்சிருச்சு அப்படின்னா எவ்வளோ நஷ்டம் ஏற்படுது. இந்த பொருட்கள் மூலம் அல்பகால சுகம்தான் கிடைக்கின்றது. மற்றபடி கடைசியில் மரணம் தான் இருக்கிறது. கடைசியில் இந்த அறிவியல் மூலமாக ஆட்டம் பாம் கண்டுபிடிச்சி அணுகுண்டு மூலமாக தான் உலகமே அழியுது. மரணம் தான் இருக்கிறது சொல்கிறாரு. இது அறிவியல் ஆகும், அது சயின்ஸு. உங்களுடையது சைலன்ஸ், அமைதியாகும். பாபாவை நினைவு செய்யறது மூலமா எல்லா நோய்களும் முடிந்து போய்விடுகிறது. நோயற்றவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்பதான் நமக்கு நோய் அதிகமாகிற மாதிரி இருக்குது. ஆனா இது முடிஞ்சிரும், நம்ம நோயற்றவர்களா மாறிடுவோன்றாரு. ஏன்னா அந்த பிறவி கணக்கு நோயா வருது. நம்ம யோகா பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். நோயெல்லாம் போயிட்டு நோயற்றவராக ஆயிடுவீங்க பாபா நினைவு மூலமான்னு சொல்லி சொல்கிறாரு. சத்தியுகத்தில் சதா ஆரோக்கியமாக இருந்தார்கள் என்று நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். 21 பிறவிக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்க போகிறோம். சொர்க்கத்தில் எல்லாருமே அந்த 150 வருடம் ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க. லட்சுமி நாராயணன் முட்டி வலிக்குது, கை கால் வலிக்குதுலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க உடலே கஞ்சன் காயா உடலாக தான் இருக்கும். 36 வகை உணவுகள் சாப்பிடுவாங்க. ஒரு ஸ்பூனில் தான் சாப்பிடுவாங்க. இருந்தாலும் அவங்க பார்த்தோம்னா அவ்வளோ ஆரோக்கியமாக இருப்பாங்க. சுயராஜ்ய அதிகாரியா ஆத்மா கரெக்டாக இயங்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆத்மா இஷ்டத்துக்கும் இயங்குது. பீஸா பர்கர்னு வாங்கி சாப்பிடுது, உடலில் நோய் வந்துடுது. அங்கே அவங்க அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க. ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸு, ஃப்ரெஷ்ஷானது, வேக வச்சது அப்படி தான் சாப்பிடுவாங்க. எண்ணெயில் போட்டதெல்லாம் அங்கே சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும் சொர்க்கம். அதனால் அவங்க 150 வருடம் ஆயுள் வரைக்கும் அந்த உடலில் இருந்துட்டு அந்த உடல்ல இருந்து அடுத்த உடல் மாறிடுவாங்க. அங்கே நோய் இருந்தது, அந்த நோய் வந்தது, இந்த நோய் வந்ததுலாம் எதுவுமே இருக்காது. ஆரோக்கியமாக இருப்பாங்கன்றாரு. இந்த 84 பிறவி சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. நீங்கள் எனக்கு நிந்தனை செய்து விட்டீர்கள், தன்னைத்தானே அடித்து கொண்டீர்கள் என்று பாபா ஒரே ஒரு முறை புரிய வைக்கின்றார். திரும்ப திரும்ப சொல்கிறார், இப்படியெல்லாம் நான் அவங்கள மாற்றிட்டு போயிருந்தேன், நீங்கள் என்னையே நிந்தனை பண்ணிட்டீங்க, அவங்கள நீங்களே அடிச்சுக்கிட்டீங்கன்றாரு. ஏன்னா நம்ம அவரை தவறாக சொல்லி நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம்னு சொல்லி சொல்கிறாரு. அதை ஒரு முறை தான் நமக்கு புரிய வைக்கிறாரு. நிந்தனை செய்து செய்து நீங்கள் சூத்திர புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். கடவுளே அங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறாருன்னு கடவுளை தவறாக பேசி எத்தனை கேரக்டரை உருவாக்கி அவங்களையும் தவறாக கிருஷ்ணருக்கு 16,108 மனைவி ஏதோ எழுதி சூத்திர புத்தி உடையவர்களாக ஆயிட்டீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால தான் புத்தி கெட்டு போச்சு. தங்க புத்தியாக மாற்றி வச்சிருந்தார், கல் புத்தியாக ஆகி இருக்கிறோம் இப்போ. அதான் பாபா சொல்கிறார், தலைவனை நினைத்தால் சுகம் கிடைக்கும். இப்போ கடவுளை நினச்சா சுகம் கிடைக்கும். அதாவது மண்பனாபவ என்று சீக்கிய மக்கள் கூட சொல்கிறாங்க. குருநானக் கிரந்தில் எழுதியிருக்கிறாரு, நினைத்து நினைத்து சுகமடையுங்கள், கடவுளை நினச்சி நினச்சி சுகமடையுங்கள் சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் அவங்க மண்மனாபவன்ட்டு சொல்கிறாங்க. 2 வார்த்தைகள் தான் இங்கே முக்கியமானது சொல்கிறாரு. மற்றபடி நிறைய தலையை உடைத்துக் கொள்வதற்கு அவசியமே இல்லை. இதை கூட பாபா புரிய வைக்கிறார். தலைவனை நினைவு செய்வதன் மூலம் உங்களுக்கு 21 பிறவிக்கு சுகம் கிடைக்கிறது என்று இப்போது புரிந்து கொள்கிறீங்க. பாபா கூட அதற்காக வழியை தான் இப்போ சொல்கிறாரு. ஆனால் முழுமையான வழியை தெரிந்து கொள்வதில்லை. ஆனால் எல்லாருக்கும் பாபா வழி சொன்னாலும் முழுசாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. நினைத்து நினைத்து சுகத்தை அடையுங்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. சத்தியுகத்தில் நோய் போன்ற துக்கத்தின் எந்த விஷயமே கிடையாதுன்ட்டு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. இது சாதாரண விஷயமாகும். அதை
தங்க யுகம், சத்யுகம் தங்க யுகம்ட்டு சொல்லப்படுகிறது. இதை கலியுகம் அயன் ஏஜ்னு சொல்லப்படுகிறது. சிருஷ்டி சக்கரம் இப்போ சுற்றி கொண்டே இருக்கிறது. எவ்வளவு நன்றாக புரிய வைக்கப்படுகின்றது. இது குட்டிக்கரண விளையாட்டாகும். இப்போது நீங்க பிராமணா இருக்கிறீங்க, பிறகு தேவதையா ஆவீங்க. இந்த விஷயங்களை நீங்க மறந்துடுறீங்க. குட்டிக்கரண விளையாட்டு நினைவில் இருந்தாலே இந்த ஞானம் முழுசா நினைவில் இருக்கும் சொல்லி சொல்றாரு. இப்படிப்பட்ட பாபாவை நினைவு செய்து இரவில் தூங்கச் செல்ல வேண்டும். இரவு படுக்க போகும்போது எப்பேற்பட்ட பாபா எனக்கு கிடைச்சிக்கிறாரு, என்னை வந்து எப்படி இருந்த என்ன எப்படி மாத்திட்டு இருக்கிறான்ட்டு அவர் அன்பா நினைவு பண்ணிட்டு தூங்க போனோம். பிறகும் கூட நாங்கள் பாபாவை மறந்து விடுகின்றோம் என்று சொல்கின்றார்கள். பாருங்களேன், இப்படிப்பட்ட பாபா எப்படி முரளி எடுத்து இப்படியெல்லாம் சொல்லி புரிய வச்சாலும் பாபா நாங்கள் உங்களை மறந்துட்டோம்னு சொல்றாங்க. மாயை அடிக்கடி மறக்க வச்சிருது. மாயா ராவணன் அவங்கள மறக்க வைக்குது. உடல் அபிமானம், அதை உடலை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு யார்ட்டையாவது பேசிக்கிட்டு அப்படியே தூங்க போயிடுறது. ஏதாவது கதை பேசிக்கிட்டு தூங்க போயிடுறது. பாபா மறந்துடுறது. இல்லைன்னா பழைய விஷயம், போன போன வருஷம் நடந்தது, யாராவது தேகதாரிகளை இல்லாதவங்கள இருக்கிறவங்கள எல்லாரையும் நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு பாபாவே நினைக்காம தூங்க போயிடுறது. பாபா தான் சொல்றாரு, மாயா தான் உங்களை இப்படி அடிக்கடி மறக்க வைக்கிறது. உங்களுடைய சண்டையே மாயை கூடத்தான் ஆகும். இப்போ நீங்க சண்டை போடுறதே மாயா கூட தான். பிறகு அரை கல்பம் நீங்க அதை மீது ராஜ்யம் செய்றீங்க. இப்போ மாயாவை வென்று நீங்க 2500 வருஷம் மாயாவே இல்லாத ஒரு ராஜ்யத்துல வாழ்வீங்க. விஷயங்களை சகஜமாக இப்ப பாபா சொல்றாரு. இதன் பெயரே சகஜ ஞானம், சகஜ நினைவாகும். ஈஸியான ஞானம். அந்த மண்டையை உடச்சிக்கிறாங்க அங்க சன்னியாசிகள்லாம். ஏதோ காட்டுல போய் உக்காந்துக்கிட்டு மூச்சு அடக்கி மூச்சு பயிற்சி பண்ணி அப்படி இப்படி ட்ரை பண்ணி ஏதோ குழம்பிக்கிறாங்க. ஆனா பாபா ஈஸியா புரிய வச்சிட்டாரு. நீ ஆத்துமா, என்னுடைய குழந்தை, என்ன நினைவு பண்ணு, அவ்வளவுதான். புள்ளியா இருக்கிற, நானும் புள்ளியா இருக்கிறேன். பரந்தாமத்துல இருக்கிறோம் ரெண்டு பேரும், நான் மற்றும் பாபா. உடல் உணர்வை அப்படியே மறந்துட்டு என்ன நினை, உனக்கு எல்லா பாவமும் போயிரும்னு சொல்லி சொல்றாரு. இது சகஜ ஞானம், சகஜ நினைவாகும். பாபாவை மட்டுமே நினைவு செய்யுங்கள். வேற என்ன சிரமம் கொடுக்கின்றார்? பாபா சொல்றது என்ன கேக்குறாரு நம்மள? என்ன வந்து விரதம் இருங்க, அங்க பிரதர்ஷனம் பண்ணுங்க, 4 நாளைக்கு சாப்பிடாதீங்க நான் சொல்றாரு. பாபா என்னை அன்பா நினைவு பண்ணுங்க, எல்லா வேலையும் செய்யுங்க, ஆனா என்னை மட்டும் நினைங்கன்னு தானே சொல்றாரு. இதுல என்ன உங்களுக்கு சிரமம் இருக்குதுன்னு கேக்குறாரு. பக்தி மார்க்கத்துல நீங்க மிகவும் சிரமப்பட்டீங்க. பக்தியில பாருங்க, எப்பா எவ்வளோ கஷ்டம். நீங்க வந்து மணிமுடி தூக்கிட்டு காலால நடந்து போறது, காசி ராமேஸ்வரன்ட்டு போறது. ஏன் இந்த பிறவி, போன பிறவில எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் நம்ம. காடு மலைன்னு தேடி தேடி அலைஞ்சோம் இல்லையா கடவுளை. பகவானுடைய பார்வைக்காக தலையை வெட்ட கூட தயாராகி விடுகின்றார்கள். சில பேர் நான் தலையே வெட்டிக்கிறேன், காசி கல்வெட்டுல போய் உயிர் துறக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. யார் நிச்சய புத்தியுடன் செய்கிறாங்களோ அவங்களுடைய பாவ கர்மங்கள் விநாசமாகிறது. இருந்தாலும் அந்த மாதிரி காசி கல்வெட்டுல விழுந்தவங்க சிவனோட நினைவோட காசி கல்வெட்டுல அவர் யாருன்னு தெரிஞ்சுக்காமலே விழுந்தா கூட அவங்க நிச்சய புத்தியோட செய்யறதுனால அது வரைக்கும் அவங்க செஞ்ச பாவ கர்மங்கள் விநாசம் ஆயிடுதுன்னு சொல்லி சொல்றாரு. இங்க பாபாவை நம்ம நினைச்சு பாவத்தை விநாசம் பண்ற மாதிரி அவங்க காசி கல்வெட்டுல விழுந்து பாபா நினைவுல, பாபா யாருன்னு தெரியாம தான் ஆனா விழறாங்க. இருந்தாலும் அவங்களுடைய பாவ கர்மம் விநாசமாகுதுன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. பிறகு மீண்டும் புதிய கணக்கு ஆரம்பமாகும். ஆனாலும் அந்த பிறவிக்கு தான் அடுத்த பிறவி திரும்ப அவங்க பிறக்கிறாங்க. திரும்ப பழையபடி தேவலோகத்துல பிறந்து தவறு செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. புதிய கணக்கு ஆரம்பமாகுது. மற்றபடி என்னிடம் அவர்கள் வருவதில்லை. இருந்தாலும் அவங்க பறந்தாம போகல. இங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இங்கே தான் வந்து பிறக்கிறாங்க. திரும்ப திரும்ப அந்த தற்கொலை எண்ணம் தான் அவங்களுக்கு வரும்னு சொல்லி சொல்றாரு. என்னுடைய நினைவின் மூலம்தான் பாவ கர்மங்கள் விநாசமாகிறதே தவிர தற்கொலை செய்து கொள்வதனால் அல்ல சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை பரந்தாமத்துல இருக்கிறாருன்னு நினைக்கிறது மூலமா தான் பாவம் அழியுமே தவிர தற்கொலை பண்ணிக்கிட்டு கடவுள் நினைவுல செத்தாலாம் பாவம் விநாசமாகாது சொல்லி பாபா சொல்றாரு. என்னிடம் யாருமே வந்தடையதில்லை, அதனால முக்தி அடைஞ்சலாம் என்கிட்ட வந்துட்டாங்கன்னா யாருமே கிடையாது. இது எவ்வளவு சகஜமான விஷயம். இந்த குட்டிக்காரன விளையாட்டை வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள் கூட நினைவில் வைக்க வேண்டும். நான் தான் தேவதையா இருந்தேன், நான் தான் இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படி கூட நினைவு பண்ணுங்க. குட்டிக்காரன விளையாட்டுன்னு நினைவு பண்றது வயசானவங்க கூட நினைவு பண்ணலாம், குழந்தைகளாலையும் நினைவு செய்ய வேண்டும் சொல்லி நினைவு செய்ய வைக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், விருட்சபதி பாபாவிடமிருந்து சுகம் சாந்தி தூய்மைக்கான ஆஸ்தியை பெறுவதற்கான தன்னைத்தான் அகாலமூர்த்தி ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கிட்டு பாபாவை நினைவு செய்யணும். ஈஸ்வரிய புத்தியுடையவராக மாற வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. இரண்டாவது பாயிண்ட்,
பாபாவிடமிருந்து உண்மையான கதையை கேட்டு மற்றவர்களுக்கும் சொல்லணும். மாயை வென்றவர் ஆவதற்காக தனக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவையை செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. நாம் கல்பத்திற்கான வெற்றியாளர்கள். பாபா நம் கூட இருக்கின்றார் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். நம்ம தான் வெற்றி அடைஞ்சோம். பாபா கூட இருந்தாருன்னா கண்டிப்பா நம்ம 5000 வருஷத்துக்கு முன்னாடி வெற்றி அடைஞ்ச ஆத்மா, அது புத்தியில இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. வரதானம்: பலமற்றதிலிருந்து பலவானாகி அசம்பவத்தை கூட சம்பவமாக்கக்கூடிய தைரியமான ஆத்மா ஆவீர்களாக என்ற வரதானம் பாபா கொடுக்குறாரு. இப்போ நம்ம பலமற்ற நிலையில் ஆத்மா பேட்டரி லோ ஆகிட்டு எதை பார்த்தாலும் பயப்படுறோம், பலமே இல்லாமல் இருக்கிறோம் இல்லையா? பலமற்ற ஆத்மாவிலேருந்து பலவானா ஆகுங்க. செய்ய முடியாதுன்ட்டு உலகமே சொன்னதை கூட செஞ்சு காட்டுங்கன்றாரு. அசம்பவத்தை கூட சம்பவமாக்கக்கூடிய தைரியமான ஆத்மா ஆவீர்களாகன்னு வரதானே நீ நமக்கு கொடுக்குறாரு. அப்படியே பூஸ்ட் ஏத்துறாரு நமக்கு. தைரியமுடைய குழந்தைகளுக்கு பாபா உதவி செய்வார். ஒரு அடி எடுத்து வச்சா பாபா 1000 அடி எடுத்து வராரு. ஸ்ரீமத் படி நான் நடந்துதான் தீருவேன்ட்டு ஒரு அடி நம்ம தைரியமா எடுத்து வச்சோம்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்களாம் மாத்திடுவாரு. யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அது பாபா பாபான்ட்டு சொல்லிட்டா போதும். அந்த மாதிரி தைரியமுடைய குழந்தைகளுக்கு பாபா வந்து உதவி செய்கிறாரு. இந்த வரதானத்தின் ஆதாரத்தினால தைரியத்திற்கான முதல் உறுதியான எண்ணம் வைத்தீர்கள். இந்த வரதானத்தின் ஆதாரத்தில் தான் நம்ம வந்து தைரியத்திற்காக ஃபஸ்ட்டு ஒரு உறுதியான எண்ணம் வச்சோம். ஆமாம், நான் பாபா குழந்தை ஆகிறேன், நம்பிக்கை ஆவேன், நான் ஸ்ரீமத் படி தான் நடப்பேன்ட்டு உறுதியான ஒரு எண்ணம் ஃபஸ்ட்டு வச்சோம். இதுதான் சரியான மார்க்கம், இதுதான் கடைசி கடை, இதுக்கு மேலே எதுவும் கிடையாது, பக்தி முடிஞ்சிருச்சு, இது ஞானம், இங்கே பாபா எனக்கு கிடச்சிட்டாரு, நான் தேடின கடவுளே எனக்கு கிடச்சிட்டாரு, அந்த வழியில தான் நான் போவேன்ட்டு. ஏன்னா இது வந்து தலைக்கீழாக தொங்குற விளையாட்டு. முன்னாடி நம்ம தேகமாக நினச்சிட்டு இருந்தோம், இப்போ ஆத்மான்னு பாபா நம்மளை உணர வைக்கிறாரு. ரொம்ப இது கடின மார்க்கம் தான். உலகமே ஒரு பக்கம் இருந்தால் நம்ம ஒரு பக்கம் பாபா பக்கம் இருக்க போகிறோம். சத்தியத்தின் பக்கம் நம்ம நிற்கிறோம். அப்போ எதிராக தான் எல்லாமே இருக்கும். மாயா நமக்கு தடை போடும். இருந்தாலும் நம்ம உறுதியான எண்ணம் வச்சிங்க இல்லையா, நாம் தூய்மையாவோம், மேலும் பாபாவின் பல மடங்கு உதவி கிடைக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மாக்களாகிய நீங்கள் அனாதி ஆதியில தூய்மையானவங்க, அநேக முறை தூய்மையாகி இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதே நீங்க தான் ஒரு காலத்துல தூய்மையா இருந்தீங்க, அனாதியிலையும் தூய்மையா இருந்தீங்க, பரந்தாமத்திலையும் ஆதியிலையும் சொர்க்கத்திலையும் நீங்க தான் தூய்மையான தேவதைகளா இருந்தீங்க மற்றும் பவித்திரமாகி இப்பயும் பவித்திரமாகி தூய்மையாகி கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி சொல்றாரு. அநேக புறையின் எண்ணத்தினால சக்திசாலி ஆகிவிட்டீர்கள். நான் தான் அது, நான் பல தடவை இந்த மாதிரி ஆயிருக்கிறேன்ற அந்த எண்ணத்தினால நீங்க சக்திசாலி ஆயிட்டீங்க. பலமற்றதுல இருந்து எவ்வளவு பலசாலியாக நீங்க மாறியுள்ளீர்கள் சொல்லி சொல்றாரு. நீங்க முன்னாடி இருந்த மாதிரி இல்ல, இப்ப நீங்க சக்திசாலியா மாறிட்டு வரீங்க. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமான்ற மாதிரி சர்வ சக்திவானுடைய குழந்தை நம்ம மாஸ்டர் சர்வ சக்திவான சிவசக்தியா மாறிட்டு வரோம். உலகத்தை தூய்மையாக்கி காட்டுவோம் என்ற உறுதிமொழி செய்கிறீர்கள். இப்ப எல்லா பிகேஸும் சொல்றாங்கல்ல, நாங்க உலகத்தை தூய்மையாக்கி காட்டுவோம்ட்டு சொல்றாங்க. ரிஷி முனி மகான் ஆத்மாக்கள் குடும்பத்தில் தூய்மையாக இருப்பது கடினம்ட்டு புரிஞ்சிட்டு இருந்தாங்க. ரிஷி முனிகள்லாம் ஏன் காட்டுக்கு போனாங்க? வீட்டில் இருந்தால் தூய்மையாக இருக்க முடியாதுன்னு தான் விட்டுட்டு ஓடிட்டாங்க இல்லையா? காட்டுக்கு போயிட்டாங்க. காட்டில் போயிட்டு தான் தூய்மையாக இருக்க முடியும்னு நினச்சிட்டு போயிட்டாங்க. வீட்டில் இருந்தால் தூய்மையாக இருக்கிறது கஷ்டம்னு புரிஞ்சிருந்தாங்க. அவர்களுக்கு நீங்கள் மிகவும் சுலபமானது சகஜமானதுன்ட்டு அசம்பவத்தை கூட சம்பவமாகி கூறுகின்றீர்கள் சொல்லி பாபா சொல்கிறாங்க. அதனால தான் பலமற்ற நிலையிலேருந்து இப்போ பலவானாகி அசம்பவத்தை சம்பவமாக்கக்கூடிய தைரியமான ஆத்மா ஆகுங்கன்ற வரதானம் பாபா கொடுக்குறாரு. ஸ்லோகன்: விரதம் இருப்பது என்றால் உறுதியான எண்ணத்தில் இருப்பது. விரதம்னாலே நான் வந்து சில பேர் வந்து பக்தியில் நான் புளி சேர்த்துக்க மாட்டேன், நான் இதை சாப்பிட்றத விட்டுட்டேன் அப்படின்லாம் விட்டுருவாங்க. ஏன்னா அது வந்து உறுதியாக இருப்பாங்க. நிறைய பேர் இன்னும் கூட அந்த மாதிரி உறுதியாக நான் இதை சாப்பிட மாட்டேன், வியாழக்கிழமையில இதை செய்ய மாட்டேன் அப்படிலாம் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. அது விரதம்னாலே உறுதியான எண்ணத்தில் இருப்பது. உண்மையான பக்தன் விரதத்தை ஒருபோதும் கைவிட மாட்டார் சொல்லி பாபா சொல்கிறாங்க. யார் உண்மையான பக்தனோ அவங்க விரதத்தை ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. இந்த மழையே விழுந்தாலும் பெயர்ந்து வந்தாலும் பூமியே வானமே இடிஞ்சு விழுந்தாலும் உண்மையான பக்தர் வந்து விரதத்தை எப்பவுமே கைவிட மாட்டார். அப்ப நம்ம யாரு? நம்ம பக்த நிலையிலேருந்து பிராமணனுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து கடவுளே நம்ம கிடைச்சிட்டாரு. இப்போ நம்ம எந்த விரதம் எடுத்துருக்குறோம்? தூய்மையினுடைய விரதம் எடுத்துக்கணும். நான் தூய்மையாக இருக்கிறேன் பாபா, நான் வந்து எண்ணம் சொல் செயல தூய்மையாக இருக்கிறேன் அப்படின்னு விரதம் எடுத்துருக்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் விடவே கூடாது, கைவிடக்கூடாதுன்றாரு. அந்த விரதத்தை ஒருபோதும் கைவிடக்கூடாது. சத்தியமானவர் சிவன்கிட்டயே போய் சத்தியம் பண்ணுறோம் நம்ம. அப்போ நம்ம விடவே கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. நன்றி.